நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயரும் தொகையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொய்முன் மனைத்தது வாலன் வாசமலர்மன் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர்திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம். எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார் மொழியமுடனவர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமான் அருள்தரும் நீல் நெடுங்கண்ணியுடனவர் அருள்தரும் அண்டமுடனுடையார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மைகளாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்கண்ணையாவுடைய திருவடிகளை நேல நினைந்து அடியனுடைய ஞானாசிரியர் பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி இங்கு எழுந்தருளில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் மனம் மொழி மைகளாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, நம்முடைய தொன்று புராணத்திலே சரி சரி ஆமாம் கரெக்டு தான். தொன்று புராணத்திலே நம்முடைய தடுத்தாட்கொண்ட புராணம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் நம்பிகளுடைய ஒரு திருமண கோலத்தை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு இன்றைக்கி காலையில் கல்யாணத்தன்னைக்கு காலையில் எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ சிந்திச்சுட்டு வரோம். காலையில் எழுந்திருச்சு ஸோ அவருக்கு முன்னாடி சூரியன் எந்திரிச்சிட்டான் இந்த திருமண கோலத்தை பார்க்குறது. தேமரு தொடையல் மார்பன் திருமண கோலம் தான காமுறு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான் அப்படின்னாரு. அப்படின்னா சூரியனுக்கு அவ்வளோ வேகம், சுந்தரருடைய அழகை பார்க்குறதுல சூரியனுக்கு அவ்வளோ வேகம். காமுறு மனத்தான் போலன்னார். அவ்வளோ அப்படி சுந்தரர் மேல் அவ்வளவு அன்பு கொண்டு சூரியன் வேகமாக உதித்தான் என்று சொல்லி அதுக்கு பல உதாரணங்கள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. கணப்பு நாயனாருடைய சரிதான். கணப்பு நாயனார் சீக்கிரம் நல்ல கரியமுதெல்லாம் படைக்கணும்னு சொல்லி வேகமாக போய் மலையில் விழுந்துட்டாரா சூரியன். அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமான் திருநெல்வாயில் அறத்துறையில் மதிய வேலையில் அப்படி நடந்து வருகின்ற பொழுது அந்த சூடு ஏறிட்டு இருக்குது. அப்போ போய் வேகமாக கடலில் சூரியன் சாய்ந்தார் என்று சொல்லி எல்லாம் இப்படி பலவாறு நம்ம மேற்கோளெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. அது மாதிரி இப்போ அந்த நாள் காலையில் அவர் நல்ல புனித நீர் ஆடி அதற்கு பிறகு நல்ல திருமண கோலம் கொண்டான் என்று சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறார். 17வது திருப்பாட்டு இன்னைக்கு. தூமலர் பிணையல் மாலை துணரினர் கன்னி கோதை தாமமென் இணைய பேரு தகுதியால் அமையச்சாத்தி மாமணி அணிந்த தூய வளரொளி இருள்கால் சீக்கும் நாமணியில் கலன்கள் சாத்தி நன்மன கோலம் கொண்டான். நல்ல ஒரு திருமண கோலத்தோட சுந்தரர் இப்போ இருக்கிறார். குளிச்செல்லாம் ஆடையெல்லாம் அணிந்து திருமண கோலத்தோடு இப்போ இருக்கிறார். தூமலர் பிணையல் மாலை துணரினர் கண்ணிய கோதை என்று சொல்கிறார். அப்படின்னு தூய நறிய அந்த பச்சை கற்பூர சுண்ணத்துடன் அழகிய பூக்களில் இருந்தாகிய தன் பனிநீர் கூட்டி செய்த சந்தன குழம்பை பூசி அப்படி உடம்பு போகிறான். அப்படி சந்தன குழம்பெல்லாம் பூசிக்கொண்டு கஸ்தூரி சேர்ந்த கலவை சாந்தையும் அணிந்து அப்படி நறுமண பொருள்கள் எல்லாம் உடம்புல போட்டுக்கிறார் பெரியவர். திருமணத்துக்காக மாப்பிள்ளை எப்படி இருக்கிறாரு, நறுமண கோலங்கள் எல்லாம் கொண்ட இந்த கஸ்தூரி எல்லாம் அணிந்து கொண்டு அதற்கு பிறகு இப்படி கஸ்தூரி கலவை சாந்தையும் அணிந்து அதன் பின் விதிப்படி அணியும் பூநூலை மார்பிலும் பவித்திரத்தை கையிலும் விளங்க வைக்க பூநூலை போட்டிருக்கிறார். ஏன்னா அவர் சிவாச்சாரியார் கூட, அதனால் அவங்க மரபுக்கு உண்டான பூநூலை அணிந்திருக்கிறார். கையில் பவித்திரம் போட்டிருக்கிறார், மோதிரம் இல்லைங்களா. பவித்திரம் என்று சொல்வது அந்த மோதிரம் போட்டிருக்கிறார். அப்படி நம்பியாரோட இப்படி இருக்கிறார். தூமலர் பிணையல் சாத்தி தூய மலர்களால் ஆன பிணையல் மாலை, இப்போ திருமணத்துக்காக மாலையெல்லாம் அணிந்து கொண்டு தாமம் என்ற பல வகை மலர் மாலைகளையும் சாத்த அணிந்து அப்புறம் ஒளிமிகுந்த மணிகள் இழைத்த தூய பொன்மணி மாலைகளை நல்ல தங்கத்தில் எல்லாம் போட்டிருக்கிறார் மாலை. ஏன்னா ராஜா வீட்டு குழந்தை இல்லையா. இந்த திருமணம் எப்படி நடக்குன்னா ராஜா வீட்டு கல்யாணம் மாதிரி நடக்க போகுது. இளவரசருக்கு எப்படி கல்யாணம் நடக்குமோ அது மாதிரி. ஆனால் சடங்குகள் எப்படி நடக்குன்னா சிவாச்சாரியாருக்கு உண்டான சடங்கு, இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது சிவாச்சாரியாருக்கு உண்டான சடங்கு. திருமணம் வைபவம் எப்படி நடக்குன்னா ராஜா வீட்டு கல்யாணம் மாதிரி நடக்குது. இதான் சுந்தரருக்கு ரெண்டும் இருக்குது. அதான் மன்னவர் திருவும் வைதிக திருவும் பொங்க அப்படின்னார். மன்னவர் திரு என்று சொல்லுவது இளவரசருக்கு உண்டானது, வைதிக திரு என்று சொல்லுவது நம்முடைய ஒரு சிவாச்சாரியாருக்கு உண்டான ஒரு கோலம். ரெண்டும் அவர்கிட்ட இருக்குது. அதுதான் பெரிய சிறப்பு. ரெண்டும் அவர்கிட்ட இருக்குது. அந்த ரெண்டு கோலத்தோடு இருக்கிறார். தூணரும் அந்த பசுங்க பூரங்கள் எல்லாம் சாத்தி என்று சொல்லி சொல்கிறார். பிணையல் மாலை என்று சொல்லி பக்கம் வைக்கிறார்.
பிணையல் மாலை அப்படின்னார். அதாவது நாமம் மணவாள கோலமாதலின் பல வகையும் அணிதல் இயல்பன்றையும் இது நம்பிகளை இறைவனுக்கு அடிமையாக்கும் நித்திய மங்கள கோலமாய் பின்னர் நிகழ்வதாலும் பாரு ஏவளவு சிறப்பாக சொல்கிறாருன்னா, இந்த கோலத்தோடு தான் பெருமானுடைய திருவடியில் போய் சேரப்படுறது. அதுதான் பெரிய சிறப்பு. இது திருமணத்துக்கான கோலம் கிடையாது, இது பெருமான் திருவடியில் சேருவதற்கான கோலம். ஏன்னா எல்லா கல்யாண மாப்பிள்ளையும் அலங்காரம் பண்ணால் திருமணமாகி அவங்க உலகியல் வாழ்க்கையில் இருப்பாங்க. ஆனால் இந்த சுந்தரருடைய இந்த வாழ்க்கை எப்படின்னா, இந்த திருமண கோலத்தோடவே சாமி அவரை ஆட்கொண்டு அப்படி வெண்ணெய்நல்லூர் கூட்டிகிட்டு போயிருந்தார். வெண்ணெய்நல்லூர் அன்று முதலாக அவர் அந்த உலகியல் வாழ்க்கையிலிருந்து பெருமானோட திருவருள் வாழ்க்கைக்கு போக போகிறார். அதான் ரெண்டு இடத்துல அவருக்கு என்ன நடந்தது அப்படின்னா, நல்லா சொல்லுவார். தீவினையில் செல்லாமல் தடுத்தது ஒரு துறை, அதே மாதிரி தவநெறி கொடுத்தது ஒரு துறைக்கு. அவநெறியில் செல்லாமல் தடுத்தது ஒரு துறை. அவநெறி என்று சொல்லுவது இந்த உலகியல் வாழ்க்கையை சொல்கிறார். அவநெறி செல்லாமல் தடுத்தது வெண்ணெய்நல்லூர் அருட்துறை. வெண்ணெய்நல்லூருக்கு பேர் அருட்துறை. அப்புறம் தவநெறி கொடுத்தது எங்கேன்னா தவத்துறை, துறையூர். துறையூர் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் தவத்துறைன்னு பேர். அங்கே இருக்கக்கூடிய மூலத்தானத்துக்கு பேர் தவத்துறைன்னு பேர். இது அருட்துறைன்னு பேர். சிவனுரையும் திருத்துறையூர் சென்றணைந்த தீவினையால் அவநெறியில் செல்லாமை தடுத்தாண்டாய் அடியேற்கு தவநெறி தந்தரில் என்று பவநெறிக்கு விளக்காகும் திருப்பதிகம் பாடினார் அப்படிம்பார் சேக்கிழ பெருமாள். அந்த திருத்துறையூரில் சொல்கிறார், 2 துறை சொல்கிறார். ஒன்று அருட்துறை, இன்னொன்று தவத்துறை. அருட்துறை என்று சொல்லுவது அவநெறியில் செல்லாமல் பெருமான் தடுத்தது. விட்டுருந்தா அந்த சிவாச்சாரியாருடைய பொண்ணை திருமணம் செஞ்சு அப்படியே போயிடுப்பார். அது செல்லாமல் தடுத்தது வெண்ணெய்நல்லூரில். அதே மாதிரி தவநெறி கொடுத்தது, அவருக்கு தத்துவ ஞானமெல்லாம் கிடைச்சது எங்கன்னா தவத்துறை என்று சொல்லக்கூடிய அந்த துறையூர். அதான் அங்கே சொல்கிறார் சேக்கிழ பெருமாள். அது மாதிரி இப்போ இந்த திருமண கோலம் என்னென்னா நித்தியமான மங்கள கோலம். அதாவது சாமியே என்ன சொல்ல போகிறாருன்னா, ஆட்கொண்டதுக்கு பிறகு நீ எப்பொழுதும் இந்த திருமண கோலத்தோடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதான் தினசரி மாப்பிள்ளை கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அடியார் யாருன்னா சுந்தரர் தான். ஏன்னா திருமண வேள்வியில் ஆட்கொண்டதுனால இந்த கோலத்தோடவே எப்பொழுதும் சாமி அவரை பார்க்கணும்னு நினைக்கிறார். அவர் ஆட்கொண்ட கோலத்தோடவே சுந்தரரை பார்க்கணும்னு. அதனால தான் எப்பொழுதும் சுந்தரர், அந்த எல்லா சாமியை விட நம்ம சுந்தரருக்கு அலங்காரம் செய்து பார்க்கறதுக்கு என்ன காரணம்னா இறைவனுடைய விருப்பம். சுந்தரருடைய விருப்பம் கிடையாது, இறைவனுடைய விருப்பம். இப்படி தான் இருக்கணும், இந்த நித்திய கோலத்தோடு இப்படியே இருக்கணும், மங்களமான கோலத்தோடு இருக்கணுங்கிறது இறைவனுடைய விருப்பம். அந்த கோலம்தான் இப்போ அணியக்கூடிய, அவர் அணிந்து கொண்டு செல்லக்கூடிய கோலம் அதுதான். அதை தன்மன கோலம், நன்மன கோலம்னார். இந்த கோலம் கொண்ட மனம் நிகழாது விடினும் அதனை விட நித்திய மங்களமாகிய பெருமணத்தை நித்திய நாயகனை கொள்ளும் அடிமைத்தரம். ஆமாம், ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டா சாதாரண ஒரு நாயகன், அவ்வளோதான். இது சிவபெருமானையே அடிமை கொள்ள, சிவபெருமானுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு கோலம். அதனால் நித்திய மங்கள கோலம் அப்படின்னா அதான் நன்மன கோலம் என்று சொல்லி நித்திய நாயகனை கொள்ளும் அடிமைத்தரம் அப்படின்னு. அதாவதுங்க, நம்ம எல்லாமே அடிமைகள் தான் பெருமானுக்கு. பெருமான் ஒருவர் தான் ஆண். நம்ம எல்லாருமே ஆன்மாக்கள் அத்துணையுமே பெண் தாங்க. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். சைவ சித்தாந்தம் அப்படி தான் சொல்லுது. ஆண் ஆன்மா பெண் ஆன்மான்னு தனித்தனியெல்லாம் கிடையாது. எல்லா ஆன்மாக்களும் பெண் தான். இறைவன் ஒருவன் தான் ஆண்ங்க. அதனால தான் திருவருட்பயனில் வரும். திருவருட்பயனில் இன்புறு நிலை அப்படிங்கிறதுல வரும். அதாவது நம்ம வழிபாடு எப்படி இருக்கணும்னா சாமிகிட்ட போய் முடியணும், அம்பாலோட நின்றக்கூடாது. அம்பாலோட நின்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்மளும் பெண்ணு அம்பாலும் பெண், ரெண்டு பெண் சேர்ந்தால் எப்படி இன்பம் கிடைக்குமானா கிடைக்காது. அது மாதிரி எல்லாரும் எங்கே போய் சேரணும், இறைவனுடைய திருவடியில் போய் சேர்ந்தால் தான் நமக்கு இன்பம், நிரந்தரமான இன்பம் கிடைக்கும். இது எங்கே பார்க்கலன்னா அப்பர் சாமியினுடைய தேவாரத்தில் பார்க்கலாம். அப்பர் சாமி எங்கே திருவாரூரில் எப்படி பாடுறாருன்னா, தன்னை ஒரு பெண்ணாக ஆரூர் பெருமானை ஒரு நாயகனாக வச்சு பாடுறார். அதுதான் அந்த பாட்டு தான் முன்னை அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனுக்கு வண்ணம் கேட்டால், பெண்ணை அவனுடைய ஆரூர் கேட்டால், பெயர்த்தும் அவனுக்கு பிச்சியானால், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தால், தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால், தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே அப்படின்னார். அவர் தன்னை ஒரு பெண்ணாகவும் ஆரூர் பெருமானை தன்னுடைய நாயகனாகவும் வச்சு பாடுறார். அப்போ நாம் எல்லாருமே பெண்கள் தான், பெருமான் ஒருவன் தான் ஆண்கள். அவன் பெருமான் ஒருவன் தான் ஆண் என்று சொன்னால் சைவத்தில் இறைவன் ஒருவன் தான். அதனால் நம்ம எல்லாருமே நமக்கு நிரந்தரமான இன்பம் என்ன, எங்கே போகணுன்னா சாமிகிட்ட தான் போகணுங்க. கூட்டி கொண்டு செல்லுவது தான் அம்மாவுடைய வேலை. நீல் நெடுங்கண்ணியோட வேலை என்னென்னா, இதுதான் பரம்பொருள், இங்கே தான் நீ போய் சேர வேண்டிய இடம், நம்மளை கூட்டிகிட்டு போய் விடுற வரைக்கும் தான் அம்மாவுக்கு வேலை. கொண்டு போய் விட்டாச்சுன்னா அம்மா
வந்துடுவாங்க. அதுதான் முக்தி பஞ்சாக்கரத்தினுடைய. இப்போ நிர்வாண தீக்கையில எல்லாம் முக்தி பஞ்சாக்கரம் சொல்லுவாங்க. அதே ஆச்சாரிய அபிஷேகத்திலே அதே பஞ்சாச்சரம் தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. சிவைய சிவ என்று சொல்லக்கூடிய அஞ்செழுத்து. அதனுடைய பொருள் என்னென்னா, தாயின் துணையோடு தாதையை நுகர்ந்து தாயை மறந்து தாதையுடன் கூடி மகிழ்தல். அதுதான் முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. தாயின் துணையோடு. ஆனால் நேரடியாக நம்ம அப்பாக்கிட்ட போக முடியுமானா முடியாது. அம்மா சொன்னால் தான் நமக்கு அப்பா யாருன்னு தெரியும். நீல் நெடுங்கண்ணி தான் நம்மளை கூட்டிகிட்டு போகணும். அண்டமுழுதியாளர்கிட்ட கூட்டிகிட்டு போனோன்னா என்ன செய்யணும், நாம் நீல் நெடுங்கண்ணி அதோட மறந்துடணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு வேலை அவங்களுக்கு. அப்புறம் எங்கே இருக்கணும், அண்டமுழுதியாருடைய திருவடியில் தான் நம்ம இருக்கணும். அதுதான் அந்த கடைசியாக முடிந்த முடிவு அப்படிங்கிறது. அதுதான் முக்தி பஞ்சாக்கரத்தினுடைய வேலை. அங்கே நகார மகாரங்களுக்கு வேலை இல்லை, ஆணவ மலத்துக்கும் வேலை இல்லை, அதே மாதிரி மாயை கண்மத்துக்கும் வேலை இல்லை. நாவல் என்ன இருக்குது, திரோதான சக்தி என்று சொல்லக்கூடிய நகாரத்தில் மாயை கண்மம் இருக்குது, அதுக்கும் வேலை இல்லை, ஆணவ மலத்துக்கும் வேலை இல்லை. அங்கே திருவருள் சக்தி மட்டும்தான் நமக்கு உபகாரமாக இருக்குது. அங்கே என்னென்ன இருக்குதுன்னா, ஆன்மா இருக்குது, திருவருள் சக்தி இருக்குது, சிவம் இருக்குது, அவ்வளோதான். சி வா யா 3 தான் எழுத்து, மறுபடியும் பின்னாடி 2 சிவா வரும், அவ்வளோதான். ஆனால் 3 தான், 3 பொருள் தான் அங்கே இருக்குது. முக்தி பஞ்சாக்கரத்தில் இருக்கக்கூடிய பொருள் 3 தான், ஆன்மா, சிவம், அருள் சக்தி, அவ்வளோதான். இப்போ நமக்கு சிவசக்தியே அந்த இடத்துல நமக்கு கருவிகரணமாக இருக்கும். அந்த முக்தி பஞ்சாகரத்தில் இருக்கிற பொழுது அதுக்கு பேர் சுத்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கருவிகரணங்கள் நமக்கு துணையாக இருக்கிற மாதிரி, அப்போ அருள் சக்தியே நமக்கு துணையாக இருக்கும். இதுதான் அந்த மாதிரி கோலம் தான் நன்மன கோலம் என்று சொல்லுவது. இதுதான் இப்போ நம்பிகளுடைய அந்த உடம்புல அந்த 2 திரு சொன்னோம் இல்லையா, அது 2ஐயும் சொல்கிறார் இந்த பாட்டில், 19வது திருப்பாட்டில். மன்னவர் திருவும் தங்கள் வைதீக திருவும் பொங்க நன்னகர் விழவு கொள்ள நம்பியாரூரர் நாதன் தன்னடி மனத்துள் கொண்டு தகுந்திரு நீரு சாத்தி பொன்னணி மணியார் யோக புறவி மேல் கொண்டு போந்தார். இது ரொம்ப முக்கியங்க. திருமண கோலத்தில் இருந்தாலும் அவர் எப்படி இருந்திருக்கார் பாருங்க. மன்னவர் திருவும் தங்கள் வைதீக திருவும் பொங்கனர் அரசர் பெருங்கோலத்தின் அழகிய காட்சியும். ராஜா வீட்டு குழந்தை எப்படி இருக்கும், நல்ல நகை நட்டெல்லாம் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அலங்காரங்கள் எல்லாம் செய்து, அதற்கு பிறகு வைதிக பெருங்கோலத்தின் அழகிய காட்சியும். சரி, அது மட்டும் போதுமானா வைதிக கோலம் என்று சொல்லக்கூடிய திருநீர், குருத்தராக்கம், பூநூல் இதையும் போட்டிருக்கு. 2 கோலம் இருக்குது. அப்படி அழகிய காட்சி மேல்மேலும் கூடி கண்டாரை விரும்பும்படி செய்ய அவரை பார்த்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கோலங்க. சுந்தரரை பார்த்தா யார் இருந்தாலும் பார்த்துட்டே இருக்கணும். திருப்பி அந்த பார்வை நம்ம வெளியில் கொண்டு வர முடியாது. அந்த அளவுக்கு அழகான கோலம். சுந்தரம்னா அழகு, வேற ஒன்றும் இல்லை. இப்படி நன்னகர் விளவு கொள்ள நகர் முழுவதும் மனவிழா கொண்டாடவும் இறைவனது திருவடிகளை மனத்திலே எண்ணி திருநீர் அணிந்து கொண்டவராய். திருநீர் மட்டும் எல்லாத்துக்கும் அலங்காரம் பண்ணுறதுக்கெல்லாம் தனித்தனி ஆள், ஆனால் திருநீர் மட்டும் தானே அணிந்து கொண்டார். ஆமாம், அப்படி திருநீர் அணிந்து கொண்டு எப்படி அணிந்து கொண்டார் அப்படின்னா, நாதன் தன்னடி மனத்துட்கொண்டுனார். இறைவனுடைய திருவடியை நினைந்து. திருநீர் ஒருமனை எடுத்து பூசக்கூடாதுங்க. எப்படி திருநீர் பூசணும் அப்படின்னா அப்பர் சாமிகள் சொல்கிறார். அதான் சொல்ல, கருவாய் கிடந்து உன் கடலை நினையும் கருத்துடையன் உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன் உணதருளால் திருவாய் ஒளிய சிவாய நம என்று நீரடிந்தேன். தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணை. அப்போ திருநீர் வைக்கிற பொழுது சும்மா எடுத்து பூசக்கூடாது. சிவாய நம சிவாய அப்படி சொல்லித்தான் திருநீர் பூசணும். ஆமாம், திருவாய் சிவாய நம என்று நீரணிந்தேன் அப்படிங்கிறது. திருவாய் ஒளிய சிவாய நம என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணை என்று சொல்லி திருநீரை மட்டும் தானே அணிந்து கொள்கிறார். ஞானசம்பந்த பெருமான் அப்படித்தான். அதே மாதிரி நாவுக்கரசு நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளும் அப்படித்தான். திருநீர், ஏன்னா அவங்க பரமாச்சாரியார்கள், அவங்க தான் அடுத்தவங்களுக்கு திருநீர் கொடுக்கணும். அவங்களுக்கு யாரும் திருநீர் பூசக்கூடிய அளவுக்கு ஒருத்தரும் கிடையாது. இன்னொன்று, ஞானசம்பந்த பெருமானுக்கு குழந்தையிலேயே குழந்தையில மட்டும்தான் பெரியவங்க திருநீர் பூசுகிறாங்க. அதற்கு பிறகு திருமண கோலம் இது மாதிரி வருகின்ற பொழுது அவரே பூசிக்கிறார். எல்லா அலங்காரத்துக்கும் ஆள் இருக்குது. அவங்களை குளிச்சு வர்றதுக்கு, ஆடையை உடுத்தி விடுவதற்கு, அந்த முடிகளை உலர்த்துவதற்கெல்லாம் ஆள், தனித்தனி ஆள். ஆனால் திருநீர் மட்டும் ஒரு பரமாச்சாரியார் பரமாச்சாரியருக்கு இன்னொருத்தர் திருநீர் பூசக்கூடாதுங்கிற விதி இருக்குது. அதனால் ஆனால் அப்பர் சாமிகளுக்கு மட்டும் திலகவதி அம்மா பூசுகிறாங்க. ஏன்னா அவர் மாற்று சமயத்துக்கு போனதுனால, அவர் சமணத்துக்கு போனதுனால அவருக்கு மட்டும் திலகவதி அம்மா பூசுகிறாங்க. திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததான பெருந்தகையார் பணிந்தேர் தன்னை. அவருக்கு சமணத்திலிருந்து சைவத்துக்கு முதன்னு திருநீர் கொடுத்தது திலகவதி அம்மா தான். முதல் குருநாதரே அவருக்கு யாருன்னா திலகவதி அம்மா தான். அதனால் அது தனி.
மற்ற நம்முடைய நாயன்மார்களில் வந்து பார்த்தா அவங்களுக்கு யார் திருநீர், நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் 3 பேர்த்துக்கு மதுரையில் திருநீர் கொடுக்குறார். யாருக்கு? பாண்டியனுக்கு திருநீர் கொடுக்கிறார், மங்கையர்க்கரசியாருக்கு திருநீர் பூசி விடுறார், குலச்சிறை நாயனாருக்கு திருநீர் பூசி விடுறார். குலச்சிறை நின்றசை நெடுமாறனாருக்கு திருநீர் பூசினது தான் சேக்கிழ பெருமான் சொல்வார். அடிக்கடி குமரலிங்க அந்த பாட்டை பாட சொல்வார். தென்னவன் தனக்கு நீர் சிறபுறச் செல்வர் இருந்தார், முன்னவன் பணிந்து கொண்டு முழுவதும் அணிந்து கொண்டான், மன்னவன் நீர் அணிந்தான் என்று மற்றவன் மதுரை வாழ்வார், துண்ணி நின்றார்கள் எல்லாம் தூய நீர் அணிந்து கொண்டார் அப்படின்னார். அது வரைக்கும் மதுரையும் பதில திருநீரே கிடையாது. ஞானசம்பந்த பெருமான் அந்த நின்றசை நெடுமாறனாருக்கு திருநீர் பூசியதுக்கு பிறகுதான் மன்னனே திருநீர் பூசிட்டார். நமக்கெல்லாம் என்ன, எல்லாரும் திருநீர் பூசினாங்களாம். அப்படியே திருநீர் பொலிவா மதுரையம்பதி இருந்தது என்று சொல்லி பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ திருநீர் பூசுவது அப்படிங்கிறது இறைவன் தன்னடி மனத்திற்கொண்டு தகுந்தொரு நீர் பூசிங்கிற. அப்போ இறைவனுடைய திருவடி மனசில் நினைச்சு தான் நம்ம திருநீர் பூசணும், வெறுமனே எடுத்து பூசக்கூடாது அப்படிங்கிறது பெரிய புராணத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. மன்னவர் திருன்னா என்னென்னா கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம் என்று சொல்லி இங்கே நம்பி ஆரூரனது இருதிர காட்சியும் கண்டாரை விரும்ப செய்தன. 2 திருவும் அங்கே இருக்குது. மன்னவர் திரு என்று சொல்லக்கூடிய ராஜா கோலம், அவரை ராஜாவாகவும் பார்க்கலாம், நம்ம சிறந்த ஒரு அடியாராகவும் பார்க்கலாம். அப்படி ஒரு அருமையான கோலம். அவர் கேரளா செல்லுகின்ற பொழுது அந்த கேரள மக்கள் எல்லாரும், மலைநாட்டு மக்கள் எல்லாரும் இவரை பார்க்கறதுக்கு நம்ம அளவில்லாத தவம் செஞ்சுருக்கணும். நம்ம சேரமான் பெருமான் செய்த வேலையை பாரு, எவ்வளோ பெரிய வேலை செய்திருக்கிறார். இவர் சிவபெருமானுக்கு தோழர், அவரை நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாருன்னு சொல்லி எல்லாரும் அப்படி ஆச்சரியப்பட்டாங்களாம். அப்படி பார்க்குறவங்க எல்லாரும் அவரை பார்த்து கொண்டே இருந்தாங்களாம். இவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு 2 கண் போதாது என்று சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்களாம் மலைநாட்டில். அப்படி ஒரு அழகு இவர். அவரு என்ன சாதாரணமாக வந்திருப்பார் சேரமான் பெருமாள் நாயனார். அவர் கண்ணை என்னங்கிறாரு, அவர் கண்ணை பற்றி சொல்லுகின்ற பொழுதே சேக்கிழ பெருமான் வந்து தாமரை போன்ற கண் அப்படிம்பார். ஆமாம், அவருடைய கண்ணை காலை மலர் செங்கமலக்கண் களரிற்றறிவாருடன் கூடவர். காலையில் மலர்ந்த ஒரு செந்தாமரை எப்படி இருக்குது, அது மாதிரி அவர் கண் இருக்குமா. யார்? சேரமான் பெருமாள் நாயனரோட கண். அப்புறம் அவரோட தோழர் இவரோட தோழர் அவர் எப்படி இருப்பாங்க, 2 பேரும் சேர்ந்து போனால் அந்த காட்சி எப்படி இருக்கும் பாருங்கள். 2 கண் பத்தாது நம்மளுக்கு. அந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து அப்படி மலைநாட்டுக்குள்ளே செல்லுகின்ற பொழுது அப்படி இருந்து தான் காலை மலர் செங்கமலக்கண் களரிற்றறிவாருடன் கூட அப்படின்னு சொல்லி கடைசி வெள்ளையனை சருக்கத்தில் வரும். அவர் சுந்தரருடைய இன்னைக்கு ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தில் எல்லாமே சுந்தரர் வரலாறு தான். ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தில் மொத்தம் 409 பாட்டு. 409 பாட்டில் முதல்ல 8 பாட்டு தான் ஏயர்கோனாரை பற்றி. அப்புறம் 9வது பாட்டுலேருந்து 382வது பாட்டு வரைக்கும் சுந்தரர் தான், அவர் தான் இங்கே கதாநாயகர். அப்புறம் 382லேருந்து 409 வரைக்கும் ஒரு 27 பாட்டு. முதல்ல 8, மறுபடியும் 27, மொத்தம் 36 பாட்டு தான் ஏயர்கோனார் பற்றி. மீதி அத்தனை பாட்டுமே சுந்தரர் பற்றி தான். ஏயர்கோன் கலிக்காம படத்தில் 409 பாட்டில் 36 பாட்டு தான் ஏயர்கோனார் பற்றி இருக்குது. எல்லாமே சுந்தரர் தான். இந்த நிகழ்வில் தான் எல்லாமே வருது. பறவையார் திருமணம் தடுத்தார்கொண்ட இது பறவையார் திருமணமும் திருத்தொண்ட தொகையும் தடுத்தார்கொண்ட புராணத்தில் வருது. மற்றது எல்லாமே அது குண்டையூர் நெல் பெற்றது, அப்புறம் இதில் திருப்புகலூரில் பொன் பெற்றது, செங்கலெல்லாம் பொன்னாச்சு இல்லையா அது, அப்புறம் சங்கிலியாரை திருமணம் செய்தது, 2 கண்ணும் போனது ஒற்றியூரில், இடதுகன் கிடைத்தது, வலதுகன் திருவாரூரில் கிடைச்சது, அப்புறம் திருக்கச்சூரில் இறைவன் இறந்து கொண்டு வந்து கொடுத்தது. இது அத்தனையுமே இருக்கக்கூடியது ஏயர்கோன் கலிக்காம நாயனார் படம் தான். ஆமாம். அப்புறம் இறைவன் தூது சென்றது, இறைவன் தூது சென்றதுனால ஏயர்கோனாருக்கு கோபம் வந்தது. இதெல்லாமே வந்து ஏயர்கோன் கலிக்காம நாயனார் படத்தில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 செய்திகள், முக்கியமான செய்திகள் இருக்குது. ஆனால் பேர் மட்டும் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் படம். சேரமான் பெருமாள் நாயனார் படத்தில் அப்படி தான். முதல்ல ஒரு 10-15 பாட்டு தான் சேரமானை பற்றி இருக்கும். அவன் மொத்தம் 175 பாட்டு எல்லாம் முழுக்க சுந்தரரை பற்றி தான் இருக்குது. ஏன்னா அவரெல்லாம் இவரோட நட்பு கொண்டவர்கள், அதனால் அப்படி இருக்கு. நான் இந்த புராணத்தினுடைய கதாநாயகன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன். மொத்தம் 880 பாட்டு இருக்குதுங்க. 5 சரிதமும் சேர்ந்து 880 பாட்டு. ஞானசம்பந்த பெருமான் தான் அதிகம், 1256 பாட்டு. ஞானசம்பந்த பெருமான் தான் இருக்கிறதுலே அதிகம். அதுக்கு அடுத்தது சுந்தரர் தான். நாவுக்கரசு பெருமான் 423 பாட்டு இருக்கு. இப்படி
மன்னவர் திருவானது தங்களுக்கு உரித்தல்லாமையாலும் அரசர் காதல் பிள்ளையாய் கொண்டதனாலே மட்டும் பெற்றமையானும் தங்கள் என்பதனை வைதிக திருவுடன் சேர்த்து கூறினார் என்று சொல்லி, அதாவது மன்னவர் திரு அவங்களுடைய உண்மையான கோலம் இல்லை, ஆனால் அரசனால் வளர்க்கப்பட்ட பிள்ளை அப்படிங்கிறதுனால, காதல் பிள்ளைங்கிறதுனால அந்த கோலமும் அணிந்து கொண்டார். மன்னவர் திரு தாமம் கலன்கள் முதலியன வைதிக திரு முன்னோல் பவித்திரம் இதெல்லாம் வைதிக திரு என்று சொல்லக்கூடியது. அந்த முப்புரி நூல் போட்டிருக்கிறார், கையில் பவித்திரம் அணிந்திருக்கிறார், இதெல்லாம் வைதிக திரு என்று சொல்லுவது. புறவி மேல் கொண்டு மணமகன் குதிரையை மீது போந்து மன வீட்டுக்கு வருதல் அந்நாள் வழக்கு. இந்நாளிலும் சில கூட்டங்களில் வழக்கு உண்டு. அந்த காலத்தில் மாப்பிள்ளை குதிரையில் தான் போகணும். தாலி கட்டுறதுக்கு போகிற பொழுது எங்களுதில் ரொம்ப நாள் இருந்து எங்கள் அண்ணன் கல்யாணம் கூட எங்கள் அண்ணன் கூட குதிரையில் தான் போகணும்னு சொல்லி குதிரையில் தான் போய் தாலி கட்டினான். ஆனால் இது இப்போல்லாம் அப்படி இல்லை. அந்த காலத்தில் மணமகன் எப்படி போகணுன்னா குதிரையில் தான் போகணும், குதிரையில் போய் தான் தாலி கட்டணும். அப்படி ஒரு வழக்கு இருந்திருக்குது அந்த காலத்து தமிழர்களுடைய ஒரு பழக்கம் இதெல்லாம். அப்படி அந்த குதிரையில் போகிறார். அந்த குதிரை என்ன குதிரைனா யோகப்புறவின்றார் சேக்கிழார் பெருமான். யோகப்புறவி, யோகம் கூடுதல் என்று சொல்லி அப்படி சுபத்தை விளைக்கும் சுழிகளுடைய அந்த குதிரைக்கு சுழிகளெல்லாம் பார்ப்பாங்களாம். நல்ல சுழி இருக்குதா, குதிரையில் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது சுழி தான் பார்ப்பாங்க. குதிரை வாங்கி பெரிய கோடீஸ்வரன் ஆனவனும் இருப்பான், குதிரை வாங்கி முடிஞ்சு போனவனும் இருப்பான். அது சொல்லுவாங்க, அது வாங்குறவங்களுக்கு தான் தெரியும். அவர் சுழியை வச்சு தான் சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் சரியாதி நாற்பாதத்துள்ளும் நம்ம பெருமானுடைய சுழி மட்டும்தான் பார்க்குறோம், நமக்கு வேறு எதுவும் கிடையாது அடியார்களுக்கு. ஸோ அப்படி ஒரு உலக வழக்கில் அப்படி இருக்கு. யோக பாதத்தை விளக்க வந்த மூர்த்திகளாதனாலும் குறிப்பு போலும் என்று சொல்லி அந்த குதிரை யோகப்புறவி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தகுந்திரு நீரு சாத்தி மேலே சொல்லி இருவகை திருவுக்கும் வேறாய் அவற்றுக்கு மேற்பட்டு அவற்றை அணிந்த பின்னர் மேலே அணிய தகுவதாய் இறைவன் திருவடி நினைவுடன் அவனது நாம மந்திரத்துடன் அணியத்தக்குவதாய் என்று தகுந்திரு நீரு சாத்தி என்று சொல்லி பெருமானுடைய திருவடியை நினைந்து திருநீர் அணிந்து கொள்கிறார். ஞானசம்பந்த பெருமான் 3 வயது பிள்ளையாக இருக்கின்ற பொழுது அவங்க அப்பா தோல் மேலே தூக்கிட்டு வர்றார் இல்லைங்களா. அவங்க அப்பாவுடைய தோலுக்கு மேலே அந்த குழந்தை உட்காந்துட்டு வருது. ஆனால் எப்படி அந்த குழந்தை என்ன நினச்சிட்டு வந்து தான் தன்னுடைய தலைக்கு மேலே தோணியப்பருடைய திருப்படி இருக்கிறதா நினச்சிட்டு வந்து தான் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அப்பா தோல் மேலே உட்காந்துட்டுன்னு அப்படி ஒரு இதாக இல்லை. அப்பா தோல் மேலே அந்த குழந்தை உட்கார்ந்து இருக்குது. ஆனால் அந்த குழந்தை என்ன நினச்சிட்டு வருது அப்படின்னா ஞானசம்பந்த பிள்ளையார் பெருமான் திருவடி தோணியப்பருடைய திருவடி தன்னுடைய தலை மேலே இருக்கிறதா நினச்சிட்டோம். இப்போ பாருங்கள், தோணியப்பர் திருவடி, அந்த திருவடியை தாங்கி கொண்டு வந்து இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமான், அப்படிப்பட்ட ஞானசம்பந்த பெருமானை சிவபாதகிருதியர் தாங்கிட்டு வர்றார். அப்படி சிவபாதகிருதியர், அதுக்கு மேலே ஞானசம்பந்த பெருமான், அதுக்கு மேலே தோணியப்பர். இப்படி அந்த 3ஐயும் நம்ம நினச்சி பார்க்கணும். அந்த குழந்தை அப்படி வருகின்ற பொழுது அப்படி மனசில் நினைக்குது. பிறர், அதாவது மேலே சொல்லி பிறர் சாத்த தாம் அணிந்தனர், அவரடி திருநீற்றை தாமே விதிப்படி அணிந்தனர், ஏனையவற்றிலும் பார்க்க இவருக்கு இது மிக தகுவதொன்றுமாம் என்று சொல்லி. ஏன்னா இவர் திருமலையில் என்ன செஞ்சுட்டு இருந்தார், இறைவனுக்கு திருநீர் கொடுத்துட்டு இருந்தார் இல்லைங்களா. திருநீற்று பொக்கணத்தை வச்சுட்டு இருந்தவர் தான் இவர். மாலை அதே மாதிரி திருநீர், நேரத்துக்கு நேரம் மாலை தொடுத்து பெருமானுக்கு சாற்றுவது. இன்னொன்று, பெருமான் எப்பொழுதும் திருநீர் பூசிக்கிட்டே இருப்பார். பெருமான் எப்பொழுதும் திருமேனியில் திருநீர் பூசிட்டு இருப்பார். அவருக்கு திருநீற்று பொக்கணத்தை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய வேலை யாருக்குன்னா சுந்தரர். அது அப்படி எப்பொழுதும் திருநீர், அப்படி திருநீர் வச்சு கொண்டிருக்கிறவர் பெருமானுக்கு, அவருக்கு இன்னொருத்தர் பூசி விட்டாங்கன்னா அது நல்லா இருக்காது. அதனால் அவரே பூசிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது, அழகினுக்கு அணியா வெந்நீர் அஞ்செழுத்து ஓதி சாத்தி பழகி அன்பர் சூழ படரொளி மருகில் எய்தி மலைவிடை மேலோர் தம்மை மனங்கொள்ள வணங்கி வந்து செவ்வினில் தாமமார்வர் திரு அடையாள மாலை எவ்வளவோரும் ஏத்த தொழுதாம் எடுத்து பூண்டார் என்று சொல்லி ஞானசம்பந்த பிள்ளையாருடைய சரியத்தில் சொல்கிறார். அவரும் அதே மாதிரி தான் தானே பூசிக்கிறார். அழகினுக்கு அணியாம் வெந்நீர் அஞ்செழுத்து ஓதினர், அஞ்செழுத்து ஓதி தான் அவரும் பூசியிருக்கார் பாருங்க. அழகினுக்கு அழகுனார், ஏற்கனவே அழகாக இருக்கிற குழந்தைகளுக்கு திருநீர் பூசி பாருங்க, இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும். அதான் ஞானசம்பந்த பெருமான் சொல்ல கவினை தருவது நீர் அப்படின்னார். திருநீர் பதியத்தில் வருது இல்லைங்களா, காண இனியது நீர் கவினை தருவது நீர். அந்த திருநீர் பூசினா அது தனி அழகு. அதான் அஞ்செழுத்து ஓதி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். திருநீர் மட்டும் தனியாக சும்மா பூசக்கூடாது, அஞ்செழுத்தை சொல்லித்தான் நம்ம பூசணும் அப்படிங்கிறது. இயம்பலது வைப்ப எங்கும் ஏத்தொலி எடுப்ப மாதர் நயந்து வல்லாண்டு போற்ற நான்மறை ஒளியின் நோங்க வியந்துவார் விரும்ப வந்து விரைவினருக்கு இன்பம் செய்தே உயர்ந்த வாகன யானங்கள் விசை கொண்டு உருளையர் விசை கொண்டார் உலையரானார்
அப்படின்னா பல வகை வாத்தியங்களும் முழங்கவும், அதே மாதிரி எங்கும் சிறப்பு சொல்லும் ஒலி பெருகவும், மங்கள பெண்கள் விருப்பத்துடன் பல்லாண்டு வாழ்த்தவும். மங்கள பெண்கள் எல்லாம் அப்படி குதிரையில் வர்றார், எல்லாரும் போற்றி வாழ்த்தி கொண்டு வருகிறார்கள். பெண்கள் எல்லாம் பல்லாண்டு சொல்லி கொண்டு வருகிறார். எப்படி சாமிக்கு நம்ம பல்லாண்டு சொல்கிறோம், அது மாதிரி சுந்தரருக்கு பல்லாண்டு சொல்லி கொண்டு வருகிறார்கள். அப்படி வேத ஒளிகள் மேலெழுந்து ஓங்கவும், உலகத்தார் வியப்பும் விருப்பும் கொள்ளவும். அப்படி ஒரு சாமி அப்படி திருவீதி விழா வந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி சுந்தரருக்கு எல்லாரும் அப்படி வாழ்த்து சொல்லி வேத ஒளிகள் எல்லாம் அப்படி முழங்கி கொண்டு வருகிறது. அவர் மன எழுச்சி காண வந்து கூடியவர் யாவருக்கும் மகிழ்ச்சி செய்து சுற்றத்தார்கள் அவரவர் தத்தமக்கேற்ற உயர்ந்த பல்லக்கு முதலிய வாகனங்களின் மீது ஏறிக்கொண்டார்கள். நிறைய அப்படியே வண்டி வாகனமெல்லாம் போகுது, அப்படி இப்போ குதிரை வண்டி, இப்படி காளை வண்டி, மாட்டு வண்டி, இப்படியெல்லாம் போகுது. அந்த வண்டிகள் எல்லாம் ஏறிக்கொண்டு எல்லாரும் இப்போ எங்கேருந்து, இப்போ திருநாவலூர்லேருந்து திருமணப்புத்தூருக்கு அப்படி வராங்க. அந்த திருமண கோலத்தோட சுந்தரர் பின்னாடி, சுந்தரர் குதிரையில் போகிறார், இவங்கெல்லாம் வாகனத்தில் ஏறிக்கொண்டு எல்லாரும் அப்படியே திருமணப்புத்தூரை நோக்கி அப்படியே சாரையாக எல்லாரும் போகிறாங்க. அடியார் பெருமக்கள், சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் போகிறாங்க. அதை ஏத்தொலினா ஏத்துகின்றதால் எடுமொழி புகழ்களை சொல்லும் மொழிகள் என்று சொல்கிறார். பல்லாண்டு என்று சொல்லி மங்களம் மாதர்கள் போற்றினார். குழலொளி, யாழொளி, கூத்தொலி, ஏத்தொலின்னு சொல்லி பல்லாண்டு சொல்லுது இல்லைங்களா, அது மாதிரி அவரை வாழ்த்து எல்லாம் பாடுறாங்க. வாகன யானங்கள், குதிரை முதலிய வாகனங்களும், அப்புறம் சிவிகைகளும் என்று சொல்லி, உழையர்னா பக்கத்தை சூழ்ந்து வர வேண்டியவர்களை சுற்றத்தார்களும் பரிசனமும் உடன் இருக்க வேண்டியவர்கள் உழையர் அப்படின்னு சொல்கிறார். அப்படி வராங்க எல்லாரும். மங்கள கீதநாத மறையவர் குலாங்களோடு தொங்கலும் விரையும் சூழ்ந்த மைந்தரும் துவன்றி சூதும் பங்கைய முகையும் சாய்த்து பனைத்தெழுந்து அணியின் மிக்க குங்கும முளையினாரும் பலந்தெழு கொள்கைத்தாய் பரந்தெழு கொள்கைத்தாகி அப்படின்னா மங்களமாகிய கீதங்களையும் நாதமே உருவாகிய மறைகளையும் பாடும் பிராமணர் கூட்டங்கள், நிறைய வேதங்களை எல்லாம் பாடக்கூடிய பிராமணர்கள் கூட வருகிறார்கள். அப்புறம் கீதங்களை பாடக்கூடிய அடியார்களும் அங்கு வருகிறார். நமக்கு திருமுறைகளை சொல்லுகின்ற பொழுது ஒரு சில இடங்களில் கீதம் அப்படின்னு வருங்க. அலப்பிள கீதம் சொன்னாருக்கு அடிகள் தாம் அருளுமாறேன்னு அப்பர் சாமியுடைய புராணம். கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொலை நின்ற பரஞ்சோதி பயிலுமிடம். இது வைத்தீஸ்வரன் கோயில் தேவாரத்தில் ஞானசம்பந்த பெருமான். அப்போ கீதம் அப்படின்னு என்னென்னா திருமுறைகள் தான் கீதம். வேதம் என்று சொல்லுவது வடமொழி வேதத்தை சொல்லுவது. இப்படி வேறு வாசனைகளையும் அதாவது தொங்கலும் முலையின அப்படி மலர் மாலைகளையும் பொன்னரி மாலைகளையும் வேறு வாசனைகளையும் அடைந்த ஆடவர்களும் நெருங்கி பனையத்திலிருந்து தாமரை அரும்பையும் சூதாடு கருவியும் ஒன்று அந்த குங்கும பூ குழம்பையும் அணிந்த தனங்களையுடைய பெண்களும் கூடி மிக்கெழுந்த தன்மையுடனே நல்ல இளம் பெண்கள், இளைஞர்கள் எல்லாரும் அந்த திருமணத்தில் கலந்து கொள்ளுகிறார். எல்லாரும் அப்படி வருகிறார்கள். சொந்த பந்தங்கள், அடியார் பெருமக்கள் இப்படி எல்லாம் வருகிறார்கள். அப்படி இந்த திருமண எழுச்சி அவ்வளவு மங்களகீத நாத மறையவர் குழாங்கள், மங்களகீத மறையவரும் நாத மறையவரும் ஆகிய கூட்டங்கள் என பிரித்து கொள்கின்ற. மங்களகீதம்னா பொருளாலும் பாடும் இசையினாலும் மங்களமுடைய கீதங்கள் என்று சொல்லி, இவை தமிழ் கீதங்கள் என்று சொல்றார். துவன்றை பரந்துனர், துவன்றை பெண்களை பற்றி சொல்றாரு. அழகான பெண்கள் எல்லாம் வந்தாங்க, இளமையான பெண்கள் எல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்றார். அடுத்த திருப்பாட்டு, அருங்கடி எழுந்த போதின் ஆர்த்தவெள் வளைகளாலும் இருங்குலை மகரத்தாலும் இளங்கொலி மணிகளாலும் நெருங்கிய பீழிச்சோலை நீ நிறத்தர அரங்கத்தாலும் கருங்கடல் கிளர்ந்ததென்ன காட்சியில் பொலிந்ததென்றே. அந்த காட்சி எப்படி இருக்குது அப்படின்னா, அரிய திருமண எழுச்சி புறப்பட்ட போது சத்தித்த வெள்ளிய சங்கு வலைகளாலும் அப்படியே அந்த வலைகளுடைய சத்தங்கள், பெண்கள் எல்லாம் வளையல் அணிந்து கொண்டு செல்லுகிறார்கள். அந்த வளையலுடைய சத்தங்கள் எல்லாம் கேட்கிறது. பெருமையுடைய குலை மகரங்களினாலும் அந்த காதுகளில் எல்லாம் குலை அணிந்திருக்கிறார்கள். மகரக்குலை என்று சொல்லக்கூடிய குலை அணிந்திருக்கிறார்கள். அந்த மணிகளினாலும் நெருங்கி ஏற்றி சென்ற மயில்பீழி குஞ்சங்களின் நீலன்றமுடைய அலைகளினாலும் எப்படி பொலிந்து அன்றே அந்நாளிலே எப்படி இருந்ததுன்னா, கரிய கடல் கிளர்ந்து செல்லும் காட்சி போல. ஒரு கடல் அப்படி கிளர்ந்து போனால் எப்படி இருக்கும், ஒரு கடல் பொங்கி அப்படி வந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி அந்த காட்சி இருந்தது என்று சொல்றார். அந்த மன எழுச்சி ஆனந்த ஆர்த்த வெல்வலைகள் என்று சொல்றார். இளங்கொலி மணிகள் என்று சொல்லி அவர்கள் பூண்டிருந்த அணிகலன்கள் எல்லாம் ஒளிமிக்கதாக இருந்தது என்று சொல்றார். கருங்கடல் ஆர்த்த வெல்வலை என்று சொல்லி இப்படி நாத ஒளியை தம்முள் அடக்கி ஒலிக்கும் பெண் சங்குகள் சூழ்கொண்டு வயிறுளைந்த சத்தித்தன என்று சொல்லி இப்படியெல்லாம் அந்த பெண்கள் அணிந்திருந்த வளையல்கள் இதெல்லாம் சத்தம் செய்தது என்று சொல்றார். அதாவது இந்த கடல் அலைகள் அப்படிங்கிறது பல இடங்களில் உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கும். ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான் 2 பேர் திருக்கூட்டம் ஒரு இடத்துல சேர்றாங்க.
எங்கேன்னா திருவாரூருக்கும் திருவாரூர் புகழூர் ரெண்டுக்கு இடையில 2 திருக்கூட்டம் சந்திக்கிறாங்க. அப்போ எப்படி இருந்தது அப்படின்னு சேக்கிழ பெருமான் சொல்வார், 2 நிலவின் கடல்கள் ஒன்றாகி அணைந்தன போல் இசைந்த அன்றே அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா 2 பார்க்கடல் ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த பக்கம் திருநீற்றுக்கூட்டம், இந்த பக்கம் திருநீற்றுக்கூட்டம். ஞானசம்பந்த பெருமான் திருக்கூட்டத்தோடு வர்றார், அதே மாதிரி நாவுக்கரசு பெருமான் திருக்கூட்டத்தோடு வர்றார். அப்படி 2 சேர்ந்தது எப்படி இருந்ததுன்னா 2 நிலவின் கடல்கள் ஒன்றாகி அணைந்தன போல் இசைந்த அன்றே என்று சொல்வார். அது மாதிரி அந்த 2 நிலவின் கடல் ஒன்றாகி எழுந்தன போல் இசைந்த அன்றே இப்படியெல்லாம் பெரிய புராணத்தில் பல இடங்களில் கடல் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ புத்தூருக்கு வந்து சேர்ந்தாச்சு. அந்த திருமண எழுச்சி புத்தூருக்கு அந்த ஊருக்கு பக்கமாக வந்தாச்சு. நெருங்கு தூரியங்கள் புத்தூர் அப்படின்னு சொல்லுவது தான் அந்த பொன்னோட ஊருங்க. திருமணம் அதை மனந்தவிர்ந்த புத்தூர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த திருமணம் நின்று போனதுனால திருமண புத்தூர் அப்படிங்கிறது மனம் தவிர்ந்த புத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த ஊரில் வந்து திருமணம் வந்து குறித்த நேரத்தில் செய்ய முடியாதாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம். ஒரு 8 மணின்னா 8 மணிக்கு தாலி கட்ட முடியாது, 8:15 இந்த மாதிரி 8:30 இந்த மாதிரி தான் சரியான நேரத்தில் கட்ட முடியாது. அது ஊருக்கு பேர் திருமணம் தவிர்ந்த புத்தூர், மனம் தவிர்ந்த புத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடியன் போயிருக்கிறோம், இந்த யாத்திரை போயிருந்த பொழுது சென்ற இதில் போயிருந்தோம். அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது, ஒரு சிவாச்சாரியர் குடும்பம் இருக்கிறாங்க. அவங்கள போய் பார்த்தோம்னா எந்த நேரம் வேணாலும் வந்து கோயில் நீக்கி நமக்கு வழிபாடு செய்கிறதுக்கு காட்டுவாங்க. பெரிய ஊரெல்லாம் ரொம்ப சின்ன கிராமம்தான், கோயிலும் சின்ன கோயிலாக தான் இருக்குது. அதான் நெருங்கு தூரியங்கள் ஏங்க நிறைத்த சாமரைகள் லோங்க பெருங்குடை மிடைந்து செல்ல பிணங்கு பூங்கொடிகளாட அருங்கடி மனவந்து எய்த அன்று தொட்டு என்றும் அன்பில் அருங்குலமறையோர் புத்தூர் மனவந்த புத்தூராமால் அந்த ஊருக்கு பேர் மனமந்த புத்தூர் என்று சொல்கிறாங்க. இப்போ மனம் தவிர்ந்த புத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் மனம் வந்த புத்தூர், இப்போ மனம் தவிர்ந்த புத்தூர் என்று சொல்லி நெருங்கி முழங்கும் வாத்தியங்கள் ஒலிக்கவும். அப்படி திருமண கோலத்தோட சுந்தரர் வருகின்ற பொழுது வாத்தியங்கள் எல்லாம் இசைத்து கொண்டு வருகிறார்கள். வரிசையில் வீசப்பெறும் சாமரைகள் மேலே கிளர்ந்து வரவும். அப்படி 2 பக்கம் வெண்சாமரைகள் வீசிக்கொண்டு வருகிறார்கள். சுந்தரருக்கு எப்படி நம்ம சாமிக்கு சாமரம் வீசுகிறோம், அது மாதிரி சாமரைகள் எல்லாம் வீசிக்கொண்டு வருகின்றார்கள். அப்புறம் பெரிய குடைகள் நெருங்கி செல்லவும், ஒன்றோடு ஒன்று பிணங்குவன போல பலகையுள்ள அழகிய கொடிகள் ஆடவும். அந்த கொடிகள் எல்லாம் அப்படியே ஆடிக்கொண்டு வருகிறது. இவ்வண்ணமாக அந்த புதிய திருமண எழுச்சி புத்தூர் வந்து சேர்ந்தது. இப்போ அந்த பெண்ணோட ஊருக்கு திருமண எழுச்சி வந்துருச்சு. ஆமாம், அன்று முதலாக என்றைக்கும் அன்பிலே வருகின்ற ஆதிசைவ மறையோர் குலத்தவர் வாழும் புத்தூரானது மனமந்த புத்தூர் என்று பெயர் பெற்றதாம் என்று சொல்லி அந்த ஊரில் வந்து ஆதிசைவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அந்த ஊரில் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே பெரும்பாலும் ஆதிசைவர்கள் வாழக்கூடிய பதி. இன்றைக்கெல்லாம் ஆதிசைவர்கள் ரொம்ப குறைவாக தான் அங்கே இருக்கிறாங்க, மற்றவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த பாரம்பரியத்தில் வந்த ஒரு குடும்பம் இன்றைக்கி அந்த கோயிலுக்கு பூஜை செய்து கொண்டு அங்கே இருக்கிறாங்க. நெருங்கு தூரியங்கள் என்பது வாத்தியங்களும் ஒன்றோடொன்று மாறுபடாத ஓசை ஒன்றித்து செய்து முழங்க வேண்டுதலை குறித்த நிறைத்த சாமரைகள் வரிசைப்பட ஒன்று போல என்று சொல்லி இப்படிலாம் சொல்கிறது. கடிமணம் கூடி அப்படின்னா புதுமை. இதுவரை மணமக்கள் காத்து வந்த பிரம்மச்சரிய கன்னியா நிலைகளின் வேறாய் புதிய நிலையை விளைத்தல் கடிமணம்னர். அப்படின்னா பிராமண குழந்தைகளுக்கு 7 வயது பூநூல் அணிந்ததுக்கு பிறகு மீண்டும் 16 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய நிலை பிரம்மச்சரிய நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் குழந்தைகளுக்கு 13 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியது பிரம்மச்சரிய நிலை. அதுக்கு மேலே திருமணத்துக்குள்ளே வந்துடுறாங்க. அது அந்த அந்த காலத்துக்கு பேர் பிரம்மச்சரிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் தான் மான் தோல், முஞ்சி புல் இதெல்லாம் வந்து அவர்கள் வந்து அணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுவோம். ஒரு விதி இருக்குது. ஆறும் கடியப்படுதலும் அருமையா திருமலையிலே ஆளாள சுந்தரன் நின்று பெற்ற வரத்தின்படி திருவருள் விளைவு பெறுதலின் சிறப்பு என்று சொல்லிவார். எல்லா உயிர்களும் வேண்டி பெற்று தங்கள் பிராரத்தம் மட்டும் அனுபவித்து செல்லவும் ஆகாமைய மேல்மேல் ஏறாது தடுக்கும் பெறுதல் அருமையாம் என்று சொல்லி ஆகுதலின் இது அருமையாய் கடிய பெற்ற மனம் என்று சொல்லி கடிமனம் என்று சொல்கிறாருங்க. அப்படின்னு கடினா புதுமை என்று சொல்றார். இந்த மனத்துக்கு பேர் கடிமனம் என்று சொல்றார். அன்பின் வரு குலமறையோர் அப்படின்னார். குலமறையவர்கள் எல்லாம் அவருடைய வழி வரக்கூடிய குலமறையவர்கள் என்று சொல்றார். சிவபெருமானுக்கு அன்பினாலே வழிவழி அடிமை செய்யும் உலக நிலையிலே வேறென்றும் செய்யாதிருக்கும் வரப்பெற்ற குலத்தராகிய சிவவேதியர்கள் எப்படி இருப்பாங்கன்னு அந்த காலத்தில் மாதொரு பாகனாருக்கு வழிவழி அடிமை செய்யும் வேதியர் குலம். அவ்வளோதான், வேறு எந்த ஒரு தொழிலுக்கும் அவங்க போக மாட்டாங்க. பெருமானுக்கு தொண்டு செய்வாங்க, பெருமானுக்கு அகம்படி தொண்டு செய்வது தான் அவங்களுடைய வேலை.
அதனால தான் அந்த காலத்தில் அது வந்து ஒரு உயர்ந்த குலமாக வைத்து போற்றியிருக்கிறார். அதான் அந்த மாதிரி அன்பின் வரும் குலமறையோர் என்று சொல்லி சொல்கிறார். அன்பின் வரும் குலமறையோர் அப்படின்னா பெருமானிடத்தில் அன்பு கொண்ட குலமறையவர்கள் என்று சொல்லி சொல்கிறார். புத்தூர் அலனையர் மனம் வந்த புத்தூர், இந்த திருமணத்தின் அரிய கோல நிகழ்ச்சி வந்ததால் போந்த காரண பெயர் என்று சொல்லி இன்று மருவி அழைக்க பெரு மனம் தவிர்ந்த புத்தூர் என்று சொல்லி இன்னைக்கு அது மாறி போச்சு. திருமணம் நின்று போனதுனால அதுக்கு முன்னாடி வரைக்கும் மனம் வந்த புத்தூர், இப்போ என்னென்னா அதுக்கு பேர் மனம் தவிர்ந்த புத்தூர். ஏன்னா சுந்தருடைய திருமணம் நடக்க போகிறது இல்லை, அதனால் மனம் தவிர்ந்த புத்தூர் என்று சொல்லி மருவியர் சென்று அன்று தொட்டு என்றும் ஆமால் என்று ஆசிரியர் ஆசியின் பயனாம் என்று சொல்லி இவ்வாறே பெருமண நல்லூருக்கு பெயர் வந்த காரணம் திருமண நம்ம நல்லூர் பெருமணம் அப்படின்னு பெயர் வந்தது. அதுக்கு பேர் ஆச்சால்புரம். ஞானசம்பந்த பெருமான் திருப்படி அடைந்தது ஆச்சால்புரம். ஆனால் நல்லூர் பெருமணம்னு பெயர் வந்தது காரணம் ஞானசம்பந்த பெருமானுடைய திருமணம் நடந்து அந்த திருமண வேலையில் எல்லாரும் கைலாயம் போனது தான். அதனால் அதுக்கு பேர் வந்து நல்லூர் பெருமணம். பெருமண நல்லூருக்கும் பெயர் வந்த காரணம் காண்க என்று சொல்லி சொல்கிறார். இப்போ மாப்பிள்ளை வந்து பொன்னூருக்கு வந்தாச்சு. பொன்னூருக்கு வந்த உடனேயே நிறைகுணங்கள் எல்லாம் எடுத்து அவர்கள் வந்து அவரை முறையாக வரவேற்க தயாராக இருக்கிறாங்க. இப்போ சொல்கிறார், நிறைகுடந்தூப தெய்வம் நெருங்கு பாலிகைகள் ஏந்தி முளைப்பாளிகள் எல்லாம் தட்டில் எடுத்துக்கொண்டு வராங்க. ஏன்னா மணமகனை வந்து மங்களகரமாக வரவேற்கணும் இல்லைங்களா, அதனால் நிறைகுடம் தூபம் தீப நெருங்கு பாலிகைகள் ஏந்தி நரை மலர் அருகு சுண்ண நரும்பொறி பலவும் வீசி உரைமலி கலவை சாந்தின் உருபுணல் தெளித்து வீதி மறையவர் மடவார் வள்ளல் மனமதிர் கொள்ள வந்தார். அப்படி அவரை எதிர்கொண்டு அழைப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய மறையவர்கள், அந்த ஆதிசைவத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் முளைப்பாளிகளை எடுத்துக்கொண்டு அதே மாதிரி தூப தெய்வங்களை எடுத்துக்கொண்டும் நிறைகுடங்கள் பூர்ணகும்மன் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நிறைகுடங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சுந்தரரை வரவேற்று அழைத்து செல்வது. ஏன்னா அங்கே ஒரு மாப்பிள்ளை, அதனால் சுந்தரரை வந்து வரவேற்று அழைத்து செல்வதற்காக வராங்க. மாப்பிள்ளையும் நினச்சிட்டு அவங்க வர்றாங்க. அவர் மாப்பிள்ளையாக போகிறாரா அப்படின்னா அது திருவாரூருக்கு மாப்பிள்ளையாக போகிறாரு, இந்த ஊருக்கு எப்படி மாப்பிள்ளையாவார்? திருவாரூருக்கு மாப்பிள்ளையாகிறதுனால தான் சாமி என்ன பண்ணுறாருன்னா சுந்தரர் வராருன்னு சொல்லி அங்கேருந்து அடியார்கிட்ட எல்லாம் கனவுல போய் சொல்கிறார், ஆரூரன் நாம் அழைக்க வாரான் என்றான். இங்கே சாமியெல்லாம் ஒன்றும் சொல்கிறதில்ல, அந்த சடங்கு நடக்குது. அங்கே திருவாரூரில் என்ன பண்ணார் தெரியுங்களா, சிதம்பரத்தில் அவர் வழிபாடு செஞ்சிட்ருக்கிறார். அப்படியே மனம் ஒன்றி வழிபாடு செய்கிறார். அதை 5 பேர் அறிவும் கண்களே கொல்ல 2 பாட்டில் சொல்கிறார் இல்லையா, அது மாதிரி இவர் விட்டா இங்கேயே இருந்துருவாராட்டிருக்கு, இங்கேயே செட்டில் ஆயிடுவார் சிதம்பரத்துலேன்னு சொல்லி சாமி என்ன பண்ணார்னா பண்ணை ஆரூரில் வருக நம்பால்னு இங்கே சொல்லிட்டார். சாமி சுந்தரர்கிட்ட சொல்லிட்டார், திருவாரூர் வாப்பா, இங்கேயே இருந்துடாத, எல்லா வேலையும் உனக்கு அங்கே தான் இருக்குது. கல்யாணம் பண்ணி வைக்கணும், திருத்தொண்ட தொகை கொடுக்கணும், எல்லாம் இருக்கிற பணி வேலை நிறையா அங்கே இருக்குது. அதனால் பண்ணை ஆரூரில் வருகன்னு சொல்லிட்டவர் அங்கே போய் என்ன சொன்னார்னு அடியார்கிட்ட, ஆரூரன் நாம் அழைக்க வாரான் என்றான், அவனை எதிர்கொண்டு அலையுங்கள் அப்படின்னு சொன்னார். நம்ம சொல்லியிருக்கிறோம் வர சொல்லி, ஆரூரன் இங்கே வந்துட்டுருக்கிறான், நீங்கள் அவனை போய் எதிர்கொண்டு அழைக்கணும் என்று சொல்லி சாமியே சொல்கிறார். அவ்வளோ பெருமையுடையவர் சுந்தரர். இங்கே வந்து எல்லாரும் வந்து அப்படி சுண்ணப்பொடி பொறி முதலியவற்றையெல்லாம் இறைத்து கொண்டு அப்படி பொரியில் வந்து மலர் கலந்து இறைக்கிறது அந்த காலத்தில் அப்படி போட்டிருக்கிறாங்க. நாம் பெரிய யாத்திரை போகிற பொழுது அதெல்லாம் செய்கிறோம், ஆனால் பெரியவங்க வருகின்ற பொழுது அதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. கேரளாவுக்கு சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரரும் செல்லுகின்ற பொழுது பொறிகளில் மலர் தூவி இறைச்சதாக பெரிய புராணத்தில் இருக்குது. அதே இன்னைக்கு செய்கிறாங்க. நம்ம சுந்தரர் குரு பூஜைக்கு அங்கே போகிறோம் இல்லைங்களா, ஆடிசுவாதிக்கு முந்தின நாள் இரவு அங்கே இதில் கொடுங்கலூரில் வந்து சாமிக்கு திருமஞ்சனமெல்லாம் முடிந்து அப்படியே சாமி வந்து சுந்தரர் வந்து வெள்ளை யானையில் வருவார், சேரர் வந்து வெள்ளை குதிரையில் வருவார். கோயிலுக்கு முன்னாடி 2 பக்கம் பொரியும் பூவும் கலந்து வச்சுருப்பாங்க. அப்படி பொரியும் பூவும் கலந்து வச்சு எல்லாரும் அப்படியே சுந்தரருக்கும் சேரமான் பெருமானுக்கு மேலே தூவுவாங்க. இன்றைக்கி அது நடக்குது. இப்போ எல்லா குரு பூஜைக்கும் அது நடக்குது. இப்போ 31ஆம் தேதி, ஜூலை 31, ஆகஸ்ட் 1ஆம் தேதி குரு பூஜை. அது கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இப்படி மறையவரும் மடவாரும் அப்படின்னார். மடவார்னா பெண்கள், மறையவர்கள்னா வேதியர்கள், எல்லாரும் அப்படி எதிர்கொண்டு அழைக்கிறாங்க. நிறைகுட பூரண கும்பம், நெருங்கு பாலிகை, அந்த முளைப்பாலிகை, இது 7 நாளைக்கு முன்னாடி திருமணத்துக்கு 7 நாளைக்கு முன்னாடி போட வேண்டியது இந்த முளைப்பாலிகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம போட்டோம் இல்லைங்களா, குடமுழுக்கு போட்டோம் இல்லையா, அது அங்குரார்ப்பணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இப்போ வந்தாச்சு நேராக. இப்போ வந்து சுந்தரர் அந்த யோக புறவியில்
திருமணப்புத்தூர் வந்துட்டார், மணப்புத்தூர் வந்துட்டார். அவரை வேடிக்கை பார்க்குறதுக்கு எல்லோரும் வர்றாங்க. ஏன்னா சுந்தரர் குதிரையில் வர்றார். அந்த பெண்கள் எல்லாம் அந்த சடங்கவி சிவாச்சாரியருடைய மகள், இந்த திருமண பெண் இருக்காங்களே, பொண்ணு பிள்ளை, அந்த பொண்ணோடைய தோழிகள் எல்லாரும் அப்படி எல்லோரும் வந்து சுந்தரரை பார்க்குறாங்க. அந்த காட்சி அவங்க எப்படியெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா, இவனை பார்க்குறதுக்கு நமக்கு 2 கண் போதாது, இத்தனை பேர் நம்ம இருந்தாலும் கூட நம்ம எல்லார்த்த விட புண்ணியம் செஞ்சவ, பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு புண்ணியம், அவனோட குடும்பம் நடத்த போகிறா சடங்கவி சிவாச்சாரியருடைய மக, அவள் எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருப்பான்னு எல்லாம் பேசிக்கிறாங்களாம். அதான் இந்த பாட்டு சொல்கிறார். கண்கள் எண்ணில்லாதன வேண்டும் காலையை காண என்பார், பெண்களில் உயர நோற்றால் சடங்கவி பேதை என்பார், மண்களி கூற வந்த மனம் கண்டு வாழ்ந்தோம் என்பார், பண்களில் நிறைந்த கீதம் பாடுவார் ஆடுவார்கள். அந்த பெண்கள் மணமகனுடைய அழகை பற்றி அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. அதாவதுங்க, நம்முடைய தமிழ் இலக்கணம் எப்படின்னா, திருமணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை பையனை பார்த்து பெண்கள் பேசலாம், திருமணம் ஆயிடுச்சுன்னா பேசக்கூடாது, அப்படி ஒரு விதி இருக்குது. ஏன்னா திருமணம் ஆனதுக்கு பிறகு வேறொருத்தையுடைய கணவன் ஆகிறதுனால அதற்கு பிறகு அவங்க பார்க்கக்கூடாது. இப்போ திருமணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளையை பற்றி எல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி அதான் அந்த பெண்கள் எல்லாம் பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, கண்கள் எண்ணில்லாத வேண்டும் காலையை காண என்பார்னர். இது காலை போன்ற இவரை காண அளவில்லாத கண்கள் வேண்டுனர். 1000 கண்ணு கூட போதாது, இவரோட அழகை பார்ப்பதற்கு 2 கண்ணா 1000 கண் இருந்தாலும் போதாது, அவ்வளவு அழகு. சூரியனே அப்படி கிளம்பி வர்றான் அப்படின்னா, தேமரு தொடையல் மார்பன் திருமண கோலம் காண காமுறு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான். சூரியனுக்கே பொறுக்கலை, இன்னைக்கு சீக்கிரமாக போய் சுந்தருடைய திருமண கோலத்தை பார்த்துக்கலாம் என்று சொல்லி வராருன்னா, அப்புறம் மற்றவர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பாருங்கள். அதான் அப்படி அளவில்லாத கண்கள் வேண்டும் என்று சொல்வார் சிலர். அப்புறம் சடங்கவி சிவாச்சாரியாரின் மகளே இவரை மணக்க நின்றமையால் பெண்களில் எல்லாம் மிக நோற்றவள். அப்படி பெண்களில் ரொம்ப அதிர்ஷ்டசாலி யார் அப்படின்னா, இந்த சடங்கவியினுடைய பெண் இருக்கிறவர் அவ தான். ஏன்னா இப்படிப்பட்ட ஒருத்தனை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவள் தான் அந்த புண்ணியம் செஞ்சிருக்கிறா, நோற்றவள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உலகம் மகிழத்தக்க இந்த மனத்தை காணப்பெற்றதால் நாம் பெருவாழ்வை அடைந்தோம் என்று சிலர் சொல்வர். இதை பார்க்கறதுக்கே நம்ம பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கணுமப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்களா. மண்களி கூற வந்த மனம் கண்டு வாழ்ந்தோம் என்பார்னர். அப்புறம் சொல்கிறார், பண்களில் நிறைந்த கீதம் பாடுவார் ஆடுவார்கள் என்று சொல்லி, அப்படின்னா எல்லாரும் அப்படி ஆடல்கள் பாடல்கள் எல்லாம் செய்து கொண்டு பண்களிலால் நிறைந்த கீதம் பாடுவாரும் ஆடுவாரும் ஆயினார் என்று சொல்லி, அப்படி பெண்கள் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் அவருடைய அழகை பார்த்து அப்படியே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்றார். இதுவும் வரும்பாட்டு மன எழுச்சியோடு போந்த மணமகனாகி நம்பி யாரோரை புத்தூர் மறைவர் மடவாறு கண்டு சொல்லியவற்றை குறிப்பன. இப்போ அடுத்த பாட்டும் அதே மாதிரி தான். அந்த மணப்புத்தூரில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அவருடைய அழகை பார்த்து சொல்லியது தான் அடுத்த பாட்டு. கண்கள் எண்ணில்லாத வேண்டும்னார். இவரது பேரழகை முற்றும் காண இரு கண்கள் போதாது அப்படின்னா அளவற்ற கண்கள் வேண்டும் என்று சொல்லி சொல்றார். நம்பிகள் சிவபெருமானது அழகு திரண்டு வந்த திருவுரு உடையராதலின் இவ்வாறு கூறினார்கள். சுந்தரர் என்ற பேரும் காண்க என்று சொல்லி இளமையிலே இவரது அழகு அந்நாடுவாழ் அரசர் உள்ளத்தை கவர்ந்து கொண்ட சரிதம் காண். அதாவது சுந்தரர் கண்ணாடி முன்னாடி நின்று போய் சுந்தரா வா அப்படின்னு சொன்னாராம். ஆடியின் முன்பாக நின்று அழைக்க வந்தவர் சுந்தரர்னு சொல்லி நம்ம பேரூர் புராணத்தில் கச்சிப்ப முனிவர் எழுதி வச்சிருக்கிறார். அவர் சிவபெருமான் போய் கண்ணாடி முன்னாடி நின்று அவருடைய அழகை பார்த்து வெளியில் வான்னு சொன்னது தான் சுந்தரர். ஆளாள சுந்தரர் அப்படி தான் வந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு பேரூர் புராணத்தில் இருக்குது. அப்போ அந்த அழகு எப்படி இருக்குது? சிவபெருமானுடைய அழகு முழுவதும் அந்த அழகில் இருக்குது. அதான் அப்போ நம்பிகள் சிவபெருமானது அழகு திரண்டு வந்த திருவுரு உடையராதலின் இவ்வாறு கூறினார்கள். சுந்தரர் என்ற பேரும் காண்க என்று சொல்லி சொல்றாரு. உயர நோற்றால் நாம் ஒரு வாற்றால் காணும் பேறு பெற்றோம், அவ்வாறன்றி இவரை தன் நாயகனாகவே பெற்று காணும் பேர் நம்முள் சடங்கவி மழக்கு கிடைத்தது. அவளது முன்னை தவத்தாலே அந்த உயர நோற்றாள் அப்படின்னா அவருடைய தவந்தான் அதுக்கு காரணம் என்று சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த அம்மா உயர நோற்றாள், நின்று போன கல்யாணத்துக்கே உயர நோற்றாள். இவர் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஒரு பேச்சு முடிக்கிறதுக்கே இந்த அம்மா தவம் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்கிறார். அதே மாதிரி நம்முடைய சங்கிலி நாச்சியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது சிவபெருமானை என்ன சொல்கிறாருன்னா, நீயும் தவம் செஞ்சவதான், ஆனால் அவன் எப்படிப்பட்ட தவம் செஞ்சுருக்கிறான்னா சுந்தரன், நான் இருக்கக்கூடிய இமயமலையை விட தவம் செஞ்சவன் சுந்தரன் அப்படிங்கிறார். யாராவது அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னா
சிவபெருமானே என்ன சொல்ல, நான் இருக்கக்கூடிய இமயமலை, இப்போ இமயமலை சிவபெருமான் இருக்கிறதுக்கு எவ்வளோ தவம் செஞ்சுருக்கும், அதை விட தவம் செஞ்சவரான் சுந்தரர். சாமி சொல்கிறார் அப்படின்னு, ஒற்றியூர் பெருமான் சொல்கிறார். அந்த அம்மா கொஞ்சம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா இவர் விட்டு போட்டு போயிடுவார், திருவாரூர் போயிடுவார்னு சொல்லி. அப்போ சாமி சொல்கிறார், சாருந்தவத்து சங்கிலிகேள் மேருவரையின் மேம்பட்ட தவத்தான். இன்னொரு தகுதி சொல்கிறார், சாலை என்பால் அன்புடையான் அப்படின்னு. எல்லாத்த விட பெரிய தகுதி ஏன்னா என்னிடத்தில் அவனுக்கு அன்பு இருக்குது, அதனால் நீ அவனை ஏற்றுக்கோ. எல்லாரும் பார்க்குற மாதிரி நான் வெண்ணெயலூரில் அவனை ஆளாக கொண்டேன், அதனால் உன்னை வேணும்னு கேட்குறான், நீ அவனை மனசால் அணைந்து கொள் அப்படின்னு சொல்லி பெருமானே சொல்கிறார். அப்படின்னா அப்போ அவருடைய தவம் எப்படிப்பட்ட தவமாக இருக்குன்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். சாரும் தவத்து சங்கிலிகள் மேருவரையின் மேம்பட்ட தவத்தை. யார் வேணாலும் ஒருத்தர் பெருமையாக சொல்லலாம், என்ன நான் இருக்கக்கூடிய இடத்த விட அவன் தவம் செஞ்சவன்னு சொல்கிறதுனா சிவபெருமானே சொல்கிறார். அப்படின்னா சுந்தரருடைய நிலை நாம் நினச்சி பார்க்கணும். அதுதான் சுந்தரருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை. அப்படி வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க, நமக்கு காணும் வாழ்வு கிடைக்கலால் கண் பெற்ற பயனை அடைந்தோம் என்று சொல்லி. வாழ்ந்தன கண்கள் என்பார் அப்படின்னார் ஞானசம்பந்தருடைய புராணத்தில். இதே மாதிரி வருது. வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு பெருமான் கண்ணை கொடுத்துருக்கிறான் இல்லையா, அந்த கண் கொடுத்ததனுடைய பெருமையை நாம் அடைந்தோம் அப்படிங்கிறார். ஞானசம்பந்த பெருமான் மதுரையம்பதியில் செல்லுகின்ற பொழுது அந்த வைகை ஆற்றுக்கு போகிறார், பல்லக்கில் போகிறார். அந்த புனல்வாதத்துக்காக செல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் பேசிக்கிறாங்களாம். அவங்க எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கிறத சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருங்க, வாழ்ந்தன கண்கள் என்பார் அப்படின்னார். இப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து அந்த சிவிகையில் பார்க்கறதுக்கு நம்மெல்லாம் நம்முடைய கண்கள் வாழ்ந்தன அப்படின்னு என்ன கண் பெற்ற பயனை நாம் அடைந்தோம் என்று சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்களாம். அப்படியெல்லாம் நம்முடைய பெரியவங்க, நம்முடைய ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசரை எல்லாம் பார்த்ததே ஒரு பெரிய புண்ணியம் அந்த காலத்தில் இல்லைங்களா. அவங்களாம் எவ்வளோ தவம் செஞ்சுருக்காங்கன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்படி ஞானசம்பந்த சுவாமிகளை கண்ட மாதர் மைந்தர் சொல்லியதும் காண்க, இவ்வாறு மணமகனை கண்டு பாராட்டுதல் கற்பிலக்கணத்துக்கு இழுக்கில்லாமை அறிக என்று சொல்லி, மணமகனை பார்த்து இப்படியெல்லாம் பெண்கள் பேசலாம், தவறில்லை, திருமணம் ஆனதுக்கு பிறகு தான் பேசக்கூடாது என்று சொல்லி சொல்கிறாருங்க. காண்பார் பலருள்ள ஒரு சிலர் ஒன்று சொல்ல, வேற ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க, இன்னொருத்தர் சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி பெண்கள் எல்லாம் அப்படி சுவையாக நகைச்சுவையாக பேசிக்கிறாங்க. ரொம்ப அருமையான இடம் இது. இப்படி மீண்டும் அந்த பெண்கள் பேசிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டகையரளின் நோக்கின் வெள்ளத்துள் அலைந்தோம் என்பார், தாண்டிய பரியும் நம்பால் தகுதியில் நடந்ததென்பார், பூந்தயங்கு இவனே காணும் புண்ணிய மூர்த்தி என்பார், ஈண்டிய மடவார் கூட்டம் இன்னென இசைப்பச் சென்றார். அருமையான இடம். இந்த இடத்துல தாண்டிய பரியும் நம்பால் தகுதியில் நடந்தது என்பார்னா, குதிரை எப்படி போகும், குதிச்சு குதிச்சு தானே போகும். அப்படி குதிச்சு வந்த குதிரை இவங்க பக்கத்தில் வந்து மெதுவாக போச்சான். ஏன் மெதுவாக போச்சுன்னா, எல்லாரும் அவருடைய அழகை பார்த்து ரசிக்கணும். அந்த குதிரைக்கு கூட தெரிஞ்சிருக்குது, இந்த பெண்கள் எல்லாம் சுந்தரர் அப்படி பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி, தாண்டிய குதிரை நம்பால் தகுதியில் நடந்தது என்பார். அருமையான இடம். அதாவது இயற்கை கூட, இயற்கையாக குதிரைக்கு என்ன சொல்லியாக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த குதிரை கூட இந்த பெண்கள் பகுதிக்கு வந்த உடனே அப்படி மெதுவாக போச்சான். எல்லாரும் சுந்தருடைய அழகை பார்த்து ரசிக்கணும். ஏன்னா திருமணம் ஆயிடுச்சுன்னா யாரும் ரசிக்க முடியாதுங்கிறதுனால அந்த மாதிரி சொல்கிறார். ஆண் தகை அருளின் நோக்கில் வெள்ளத்தோல் அலைந்தோம். அப்படி திரும்பி பார்த்தாராம். திரும்பி பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் மனசு மாறி போச்சான். சொல்கிறார் பாருங்க, ஆண் தகை அருளின் நோக்கினர். அந்த பார்வை எப்படி இருந்ததுன்னா ஒரு அருள் நோக்கம் போல இருந்தது. ஆண்தகையாகி இவரது அருள் நோக்க பெருக்கில் அகப்பட்டு மீளும் வகை அறியாது நின்றோம் என்றார் சிலர். அவள் இப்படி திரும்பி பார்த்தான், அதுலேருந்து என்னால் வெளியிலேயே வர முடியலன்னு சொல்லி அந்த பெண்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவர் ஏறி வரும் குதிரையும் தகுதி வர நம்மிடம் போந்தது. அப்படி நம்ம நிலைமை பார்த்து இந்த குதிரை என்ன பண்ணுச்சு, குதிச்சு வந்த குதிரை அப்படி கொஞ்சம் மெதுவாக நம்ம தகுதியை பார்த்து சென்றது. அணிகள் பூண்ட இவரே நாம் கண்டு வாழும் புண்ணிய மூர்த்தி. அந்த அலங்காரத்தை பார்த்தா இவன் நாம் பார்த்து வணங்கக்கூடிய ஒரு புண்ணிய மூர்த்தி போல இருக்கிறான் என்று சொல்லி அந்த பெண்கள் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அங்கு கூடிய பல மடவாரும் இவ்வாறு பாராட்டி பேச நம்பியாரூரர் சென்றார். மடவார் அப்படின்னா பெண்கள்னு அர்த்தங்க. ஆண் தகையனா ஆண் மக்களிலே மிக்க பெருந்தகை, அருளின் நோக்கில் வெள்ளம், பார்வையாக அருள் வெள்ளம், தம்பிரான் தோழராதலின் அருள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பெருமானே அவர் வந்து தோழராக ஏற்றுக்கொண்டார். அப்படின்னா எப்படிப்பட்ட ஒருத்தரை தோழராக ஏற்றுக்க முடியும்? சாதாரணமாக இருக்கிறவங்களையா தோழராக சாமி ஏற்றுக்குவார்? அதுதான் சிவபிரகாஷ் சாமிகள் பாடுறார். என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே சிவபெருமானுக்கு ஒரு பெரிய தோழர் இருக்கிறாரு. அவர் யார் அப்படின்னா குபேரன். அவர் குபேரனையே தோழரை வச்சிருக்கிறார். அப்போ அது சாமி நினச்சாராம், நல்ல செல்வத்தில் சிறந்த குபேரன் ஏற்கனவே தோழராக இருக்கிறான், நல்ல கல்வியில் சிறந்த ஒரு அறிவாளி தோழனாக வேணும்னு நினச்சாராம். அதுக்காக சாமி காத்துட்டு இருந்தார். சேக்கிழார் பெருமான் சொல்கிறார்,
அறிந்து செல்வமுடையானம் அழகைப்பதியை தோழமை கொண்டு உறழ்ந்த கல்வியுடையான ஒருவன் வேண்டுமென இருந்து துறந்த முனிவர்களும் பறவை துணைவான் என்னை தோழமை கொண்டான் சிறந்த அறிவு வடிவாய்த்துகளும் நுதல்கண் பெருமானே அப்படின்னு யார் சொல்கிறாங்க? சிவபிரகாஷ் சாமிகள் பாடுறார். கற்பனை களஞ்சியம்னு சொல்லுவாங்க அவரை. துறைமங்கலம் சிவபிரகாஷ் சாமிகள் என்று சொல்லி அவர் ஒரு 34 நூல்கள் செய்திருக்கிறார். அவருடைய சிவபிரகாஷ் சாமிகளுடைய அக்காவுடைய கணவனார் தான் சாந்தலிங்கனார் என்று சொல்லி பேரூர் திருமணம் ஆரம்பித்தது அவர் தான். ஆமாம், சிவபிரகாஷ் சாமிகளுக்கு பேரூர் திருமணத்துக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. சிவபிரகாஷ் சாமிகளுடைய தங்கை, அந்த தங்கையினுடைய கணவர் தான் சாந்தலிங்கனார். சாந்தலிங்க ராமசாமி அடிகளார்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த சாந்தலிங்கங்கிறது எப்படி வந்ததுன்னா, அந்த சாந்தலிங்கர் அப்படிங்கிறவர் பாண்டிச்சேரி அந்த வீரசைவ மடம் இருக்கு இல்லைங்களா, அங்கிருந்து வந்தவர் அவர். அவருக்கு தான் சிவபிரகாஷ் சாமிகளுடைய தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுத்தது. அவர் தான் சாந்தலிங்கனார் என்று சொல்லி இப்போ அவங்க அந்த சாந்தலிங்க ராமசாமி அடிகளார், சாந்தலிங்க மருதாசல் அடிகளார், இப்படி சாந்தலிங்கனே வரும். அந்த மடம் ஆரம்பித்தது சாந்தலிங்கனார் என்று சொல்லி அவர் தான். அதில் அவருடைய மைத்துனர் தான் சிவபிரகாஷ் சாமிகள். சிவபிரகாஷ் சாமிகள் நிறைய பாடியிருக்கிறார். அவர் வீர சைவம் தான், இருந்தாலும் நிறைய பெரிய புராணத்தினுடைய கருத்துக்கள் நிரம்ப நால்வர் நான்மணி மாலையில் வரும். பெரிய புராணத்துக்கு நீங்கள் நல்ல சுவையான பகுதியெல்லாம் எடுக்கணுன்னா நால்வர் நான்மணி மாலைக்கு தான் போகணும். அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமான் செய்த அற்புதங்களை நினைந்து நம்முடைய பாண்டிமாதேவி, நம்முடைய மங்கையர்க்கரசியாருடைய தனங்கள் சுரந்து தான். ஆமாம், ஞானசம்பந்த பெருமானுக்கு உமையம்மை திருமுலைப்பால் கொடுத்ததை சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனேயே மங்கையர்க்கரசியாருடைய தனம் சுரந்தது என்று சொல்லுவாங்க. அதை அங்கே சொல்கிறார் அவர். அந்த நால்வர் நான்மணி மாலையில் சொல்கிறார், இலை படர்ந்த பொய்கை எடுத்து அழுதல் கண்டு முலை சுரந்த அன்னையோ நின் நிலை விளம்ப பொங்கை சுரந்த அருட்கோமகளோ சம்பந்தா இங்கு உயர்ந்தால் யார் சொல் எனக்கு அப்படின்னார். அப்படின்னா குழந்தை அழுதுட்டு இருந்தது. சாமி பார்த்து என்ன சொன்னார்? அம்மா அந்த குழந்தை அழுகுது, 2 தனங்கள் இருக்கக்கூடிய பாலை கறந்து பொற்கிண்ணத்தில் கறந்து கொடுன்னு சொன்னார். யார்? தோனியப்பர் சொன்னார். திருநிலை நாயகி கொடுத்தாங்க. அந்த தாய் சிறந்தவளா? இதை கேள்விப்பட்ட உடனேயே மதுரையில் இருக்கக்கூடிய அந்த தாய்க்கு தனம் சுரந்தது. அந்த தாய் சிறந்தவளா? இந்த 2 தாயில் யார் சிறந்ததுன்னு சொல்லு, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நம்முடைய சிவபிரகாஷ் சாமிகள் ஞானசம்பந்த பெருமானை பார்த்து கேட்குற மாதிரி அந்த பாட்டு. அதாவது எல்லா தாயை விட சிறந்தது அம்மா தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உலகத்திலேயே சிறந்த தாய் யாருன்னா உமையம்மை தான். அதுக்கு இந்த இடத்துல யார் சிறந்தது அப்படின்னா அன்பு அப்படிங்கிற வருகின்ற பொழுது தலை அன்பு என்று சொல்லுவது மங்கையர்க்கரசியாருடைய அன்பு தான். அதான் அந்த இடத்துல கேட்குறேன். இலை படர்ந்த பொய்கை இடத்து அழுதல் கண்டு முலை சுரந்த அன்னையோ நின் நிலை விளம்ப கொங்கை சுரந்த அருட்கோமகளோ சம்பந்தாய் உயர்ந்தால் யார் சொல் எனக்கு அப்படின்னு சொல்லி அருட்கோமகள் அப்படிங்கிறது மங்கையர்க்கரசியார். தனம் சுரந்தது என்று முதல்ல சொன்னது அம்மையார் சொல்கிறார், திருநிலை நாயகி அம்மாவர் சொல்கிறார். இப்படி அவருடைய பாடலில் ரொம்ப சுவையான பாடல்களாக இருக்குது. யார்? நால்வர் நான்மணி மாலையில் அவர் தான் கேட்குறாரு அப்பர் சாமிகளை பார்த்து, உலகப் பொருள் எதுவுமே நீங்கள் சாமிகிட்ட வாங்கலை சாமி, ஒரு பைசா வாங்கினதில்லை. அவர் ஞானசம்பந்த பெருமான் அவர் மகன், அவர் பல்லக்கு வாங்கினார், சிவிகை வாங்கினார், முத்து பந்தல் வாங்கினார், அப்பாவுக்கு வேள்வி செய்கிறதுக்கு பொற்காசு வாங்கினார். நீங்கள் எதுவுமே வாங்கலையே, அப்புறம் ஏன் போய் திருவேலி மேலையில் மட்டும் அந்த ஒரு காசை வாங்கினீங்க? அதையும் வாங்காமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லி பாடுறார். கொள்ளை கதிர்முத்தின் பந்தரும் சின்னமும் கொள்ளும் ஒரு பிள்ளைக்கு அது தகும் நவரசாய பெருந்தகையோய் வல்லை குமிழ் வீழியில் உமை பங்காளர் கையில் இப்போ படிக்காசு ஒன்று என் வாங்கினை கேட்குறாரு. அதை மட்டும் ஏன் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படின்னா நாவுக்கரசு பெருமான் உலகியல் பொருள் எதுவுமே பெருமான்கிட்ட வாங்கலை அப்படிங்கிறத அங்கே சொல்கிறார். இது மட்டும் ஏன் வாங்கினார்னா எல்லாத்துக்கும் உணவு படைக்கிறதுக்காகத்தான், அடியார்களுக்காகத்தான் வாங்கினார். அது சாமியே சொல்லிட்டார், கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்டமுறையர் எனவும் ஏல உண்மை வழிபடுவாருக்கு அழைக்கின்றோம்னார். உங்களுக்கு ஒன்றும் பசி கிடையாது, பிணி கிடையாது, ஒன்றும் கிடையாதுப்பா, ஆனால் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய அடியார்களுக்காக இதை கொடுக்குறோம் என்று சொல்லி இறைவன் சொல்லதனால தான் அவர் எடுத்தார், இல்லைன்னா எடுக்க மாட்டார் என்று சொல்லி இப்படி இந்த பாடலில் தாண்டிய பரியும் நம்பால் தகுதியில் நடந்தது என்பார் என்று சொல்லி சொல்கிறார். தகுதியில்னா அருள் பெறுவார் தகுதிக்கேற்றபடி என்று சொல்லி வேண்டு நடை நடக்கு வெள்ளேறியர் என்று சொல்லி சொல்கிறார். பூண்டையங்கு இவன் அணிகள் கிடைந்த அசையும் மேனையுடைய இவர், அப்படியே அலங்காரம் பூண்டு இருக்கிறார் யார்? சுந்தரர்.
அப்படியே திருமேனியில் வந்து திருநீர் இருக்குது, உருத்திராக்கம் இருக்குது, பூணூல் இருக்குது. இருந்தாலும் அப்படி அந்த ஆபரணங்கள், பட்டு ஆபரணங்கள் எல்லாம் இருக்குது. இப்படியெல்லாம் சுந்தரர் வந்து அப்படி வருகிறார். காணும் புண்ணியமூர்த்தி, காணத்தகுந்த புண்ணிய சொரூபர், புண்ணியமே உருவானவர் சிவபெருமான். ஆனால் அவர் காணப்பெறாதவர், இவரோ அவ்வாறன்றி காணப்பெறு. ரெண்டு பேரும் புண்ணியமூர்த்தி தான், சிவபெருமான் புண்ணியமூர்த்தி தான். ஆனால் அவர் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. சரி, அவர் உருவத்தில் இருக்கக்கூடிய இவரை பார்க்கலாம். அதனால் காணக்கூடிய புண்ணியமூர்த்தி இவர், காணப்பெறாத புண்ணியமூர்த்தி அவர். அதனால் வந்து இவரை பார்க்கறதுக்கு நம்ம புண்ணியம் செய்திருக்கணும் என்று சொல்லி சொல்கிறார். மனங்கண்டு வாழ்ந்தோம் என்று சொல்லி பெண்கள் தாம் கண்டது போலவே அவரும் யாவரையும் அருளுடன் கண்டனர் அப்படின்னு எல்லாரும் அவரை பார்த்தாங்களாம். அவரும் அப்படி அருள் நோக்கத்தோடு எல்லாத்தையும் அப்படி பார்த்துட்டு வர்றார் சுந்தரர் என்று சொல்லி அப்படி காணாது அக்காட்சியில் கரை காணாது அலைந்தனர் அவ்வாறு அலைவாரிடம் புரியும் நடந்து சேர்ந்தது, பரியும் நடந்து சேர்ந்தது. அப்படி குதிரையும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து வந்தது என்று சொல்லி சொல்கிறார். நம்ம ஞானசம்பந்த பெருமானும் முத்து செவிகளை செல்லுகின்ற பொழுது இது மாதிரி மதுரை மதியில் எல்லாரும் பார்க்கிறார். வெறுவழி முத்தின் பயன்பொரு செவிகை மேல் பிள்ளையார்தான் வருமழகு என்னே என்பார். என்ன அழகு சுந்தர பிள்ளையார் ஞானசம்பந்த பெருமான் இந்த முத்து செவிகளை வரக்கூடிய அழகு என்ன அழகு என்று சொல்லி மதுரை மக்கள் எல்லாரும் அவரை பார்த்தார்கள் என்று சொல்லி நமக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு பாட்டு பார்க்கலாமா? ஏயர்கோணரை பற்றி ஏதாவது கொஞ்சம் பேசலாமா? இன்னொரு பாட்டு பார்த்துட்டு அப்புறம் ஏயர்கோணரை பற்றி சுருக்கமாக ஒரு 10 நிமிஷம் மட்டும் சொல்லிக்கலாங்க. இந்த ஒரு பாட்டு அருமையான பாட்டு இது. அதாவது தடுத்தாட்கொண்ட புராணம் ஏன் கேட்கணும் அப்படிங்கிறது இதில் சொல்கிறாரு. உய்வு அப்படிங்கிற உய்வடைந்தேன் அப்படிங்கிறார். அப்படின்னா தடுத்தாட்கொண்ட புராணம் கேட்டாலும் சரி, சொன்னாலும் சரி, அந்த நமக்கு வந்து உய்வு கிடைக்கும் அப்படிங்கிறார். ஏன்னா இறைவனால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டது. அதனால் இதுதான் வந்து சுந்தரரை வந்து இந்த நல்ல நெருக்கி கொண்டு வந்தது இந்த திருமணம் தான். இப்போ தான் சொல்ல போகிறார், இனிமேல் தான் சொல்ல. அங்கே திருமண பந்தரில் என்ன நடக்குதுங்கிறது இனிமேல் சொல்ல போகிறார். இது வரைக்கும் திருமண கோலத்தை சொல்லிட்டு வந்தார். திருமண கோலத்தை சொல்லிட்டு வந்தவர் திருமணம் அங்கே இப்போ மணமேடைக்கு வந்துட்டார். மாப்பிள்ளை மணமேடையில் வந்து உட்கார்ந்ததுக்கு முன்னாடி வந்து நிற்பார் சிங்கம் மாதிரி. யார்? பெருமான் வந்து நிற்பார். அதெல்லாம் இனி அடுத்த வாரம் சொல்ல போகிறார் இல்லையா? அதுக்கு முன்னாடியே நான் உய்வடைந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த பாட்டு. வருமண கோலத்து எங்கள் வள்ளலார் தெல்லும் வாச திருமண பந்தர் முன்பு சென்றுவன் சங்கம் எங்கும் பெருமலை குளத்தினார்ப்ப பரிவிசை இழிந்து வேணும் ஒரு மனத்திறத்தின் அங்கு நிகழ்ந்தது மொழிவேன் உய்ந்தேன். இப்போ அப்படி அந்த குதிரையிலிருந்து இறங்கி மணமேடைக்கு போகிறார். யார்? சுந்தரர் அப்படி போகிறார். வருமண கோலத்து எங்கள் வள்ளலார் தெல்லும் வாசனை, இவ்வாறு மனக்கோலத்துடன் வரும் என் வள்ளலாகிய நம்பி ஆரோர் அப்படின்னாரு. என்ன வள்ளல் அப்படின்னா அவர் தான் நமக்கு திருத்தொண்ட தொகை கொடுக்க போகிறார். இந்த உலகத்தையே உய்வடைய செய்ய போவது சுந்தரர் தான். அதனால் இந்த இடத்துல என்ன சொல்லார்? வள்ளலார் அப்படின்னா வரையறாது கொடுப்பவன் பேருங்க. வள்ளலார்னா எதிர்பாராது கொடுப்பவன் அப்படின்னு சொல்லி பேருங்க. இந்த உலகத்துக்கு, சைவ உலகத்துக்கே ஒரு பெரிய வள்ளல் யார் அப்படின்னா சுந்தரமூர்த்தி சாமிகள் தான். அதான் வள்ளலார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி வள்ளலாராகிய நம்பியார் ஒரு மிகவும் வாசனை வீசும் மணப்பந்தரின் முன் சென்று அப்படியே மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நல்ல ஒரு வாசனை வீசக்கூடிய அந்த மணப்பந்தல். அப்படி திருமணப்பந்தல் எப்படி இருக்குதுன்னா மலர்களால், அன்றளர்ந்த மலர்களால் அப்படி அலங்காரம் செய்திருக்கிறாங்க. அந்த வாசனை வீசும் மணப்பந்தல் முன் சென்று எங்கும் வெண்சங்கங்கள் மேகம் போல முழங்க குதிரை நின்று இறங்கி அப்படியே குதிரையிலிருந்து கீழே இறங்குறார். கீழே இறங்கி அந்த மணமேடைக்கு போகிறார். அப்படி இறங்கி உட்புகுந்து பேணியதாக அந்த ஒரு மனத்திலே நிகழ்ந்த செய்தியை நீ எடுத்து சொல்வேனாகி அதனால் நான் உறுதியடைந்தேன். ரொம்ப முக்கியமான இடங்க. இனிமேல் தான் சொல்ல போகிறாராமா. சொல்கிறது அப்படிங்கிறது எதிர்காலம் இல்லைங்களா? சொல்கிறங்கிறது எதிர்காலம், உய்வு கிடைச்சது நிகழ்காலம். இனிமேல் தான் சொல்ல போகிறாரு. ஆனால் உய்வுடைய போகிறார். இதே மாதிரி கண்ணப்ப நாயனார் புராணத்தில் வருது. அதாவது அந்த வேட்டைக்கு போவார், கன்னி வேட்டைக்கு போகிறார் இல்லைங்களா? அப்போ சொல்கிறாருங்க, கான்வேட்டை தனியாடி செய்வண்ண திறமொழிவேன் தீவனையும் திறம் ஒளிந்தேன் அப்படின்னு. செய்வண்ண திறமொழிவேன். அவர் இந்த வேட்டைக்கு போய் மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடி இனிமேல் நான் சாமிக்கு வந்து படைக்கிறதெல்லாம் சொல்ல போகிறார். செய்வண்ண திறம் மொழிவேன் அப்படிங்கிறது சொல்கிறதுன்னு அர்த்தம். இன்னும் அப்போ சொல்கிறதுக்கு முன்னாடியே தீவினையின் திறம் மொழிவேன் அப்படின்னு. தீவினையின் திறம் ஒளிவேன்கிறத வந்து அதுவும் மொழிவேன்னு தான் வரும் சேர்த்து படிக்கிற பொழுது இல்லைங்களா? செய்வண்ண திறம் மொழிவேன், தீவினையின் திறம் ஒளிவேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இனிமேல் தான் சொல்ல போகிறேன். இப்போ அதை அந்த 16 வயசில் அவர் வந்து கன்னி வேட்டைக்கு போகிறது. கன்னி வேட்டைக்கு போய் சாமிக்கெல்லாம்
அந்த நிவேதனமெல்லாம் செய்ய போகிறத சொல்ல போகிறாராம். சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் உய்வடைந்தேன் அப்படின்னு சொல்லி வினையினுடைய தீவினையின் திறம் ஒளிந்தேன் என்று சொல்லுவார். அது மாதிரி இங்கே என்ன சொல்லார்னா, வந்தாச்சு சுந்தரர் வந்து இறங்கி திருமண பந்தலுக்கு போயாச்சு. திருமண கோலத்தோட மாப்பிள்ளை போய் அங்கே உட்காந்துட்டாரு. அப்படி உட்கார்ந்ததை இனிமேல் நடக்க போகிறத நான் சொல்ல போகிறேன், சொல்கிறதுக்கு முன்னாடி உய்வடைந்தேன்கிறார். ஏன்னா இனிமேல் தான் சாமி வரப்போகிறார் இல்லையா. அவர் போய் உட்கார போகிறாரு, சாமி வரப்போகிறாரு. அது எப்படி சாமி வராரு? மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவையோ அப்படிம்பார் சேக்கிழ பெருமான். அதாவது அழகுக்கு வயசான எப்படி இருக்குன்னா சாமி மாதிரி இருக்குமா சொல்கிறார். அழகு வயசாகி போச்சு, கையில் கோலெல்லாம் கொண்டு வராரு, ஆனால் அழகாக இருக்கிறாராம். இந்த மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ என்று சொல்லி, அப்போ அழகுக்கு வந்து வயசானா எப்படி இருக்குன்னா சாமி திருமணப்புத்தூருக்கு வந்தார் பாருங்க, அது மாதிரி இருக்கு. அப்படி சாமி வரப்போகிறார், அதை சொல்ல போகிறார். இப்படி வருமன கோலம்னார். இந்த சொல்லியவாறு கண்டோர் மனங்கவர வருகின்ற மனக்கோலம் அப்படின்னார். வருமன கோலம் என்று சொல்லி சொல்கிறார். வாச திருமண பந்தர் அலங்கரித்த பூமாலைகளின் வாசனை பொருந்திய பந்தர். ஆமாங்க, இது அடிக்கடி சிவகுணிய உரையில் சொல்வார். அந்த காகித பூவெல்லாம் வந்து அலங்காரம் பண்ணக்கூடாதுங்க திருமணத்தில். அந்த போலியான பூக்கள் போலவே வாழ்க்கையும் போலியாக போயிடும். அதனால் வந்து மனம் நிறைந்த அந்த ஒரிஜினலான அந்த மலர் தான் நம்ம அலங்காரம் செய்யணும். குறைவாக செஞ்சாலும் பரவாயில்ல, மனப்பந்தரில் அந்த ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம போடக்கூடாது. இயற்கையான மலர்கள் தான் நம்ம அதில் வந்து சேர்க்கணும் என்று சொல்லி, அதே மாதிரி இங்கே இவருடைய திருமணத்தில் அப்படி தான் செய்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் காகிதப்பூ இருந்திருக்குது. நம்முடைய சிவகுணிய உரையில் சொல்கிறார், வெண் சங்கமார்ப்பன நித்திய பூசையிலும் மனம் முதலிய பெருவிழாக்களையும் திருவிழாக்களையும் மங்கள ஓசைகளுடன் வெண்சங்கம் ஊதுதல் மரபு என்று சொல்லி, அதை விருப்போடு வெண்சங்கம் ஊதா ஊரும் என்று சொல்லி அப்பசாமியுடைய திருத்தாண்டகத்தில் வருது. அப்படி சங்கெல்லாம் ஊதுகிறார்கள். பரிமிசை இறங்கினார், குதிரையின் மேலிருந்து இறங்கி பேணும் மனத்திறம் பேணியிருந்ததாக அந்த ஒப்பற்ற மனத்திலே பரியனென்று இழுந்து நம்பிகள் பந்தரில் சென்று அமர்ந்தார் என்று சொல்லி, இப்போ திருமண கோலத்தோடு போய் அப்படி அமர்ந்திருக்கிறார். அதான் மொழிவேன் உய்ந்தேனர், இனி மொழிவேன் ஆதலின் இப்போதை உய்தி பெற்றேன், மொழிவது எதிர்காலமாயினும் அதனாலே தாம் வெறும் பேர் உறுதியாய் விரையும் வருதலின் உய்ந்தேன் என்று சில இறந்த காலத்தால் கூறினார் என்று சொல்கிறார். வாரா காலத்து நிகழுங்காலத்தும் ஓராங்கு வரும் வினைச்சொல் கிளவி இறந்த காலத்து குறிப்பொடு கிளத்தல் விரைந்த பொருள் என்மனார் புலவர் என்று சொல்லி தொல்காப்பி இலக்கணத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்கிறார். அதாவது இது மாதிரி சுந்தரருடைய வரலாற்றில் நிறைய இடம் சேக்கிழ பெருமான் சொல்றார். உள்ளத்தில் ஒரு துலக்கம் இல்லோம் உலகுய இருண்டதிரு கலத்து முதுகுண்டதரு கனகம் ஆற்றினில் இட்டு வளத்தில் மலிந்து ஏழுலகம் வணங்கு பெரு திருவாரூர் குளத்தில் எடுத்தார் வினையின் குழிவாய் நின்று எமையெடுத்தார் அப்படிம்பார். சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு பெருமான் 12,000 பொற்காசுகளை கொடுக்குறார். எங்கே கொடுக்குறார்? திருமுதுகுன்றத்தில் கொடுக்குறார் இல்லையா. திருமுதுகுன்றத்தில், அதாவது விருதாச்சலத்தில் கொடுக்குற பொழுது அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவ்வளோ தூரம் எல்லாம் என்னால் கொண்டு போக முடியாது சாமி, இதெல்லாம் எனக்கு ஆகாது, நிறைய கல்வர்கள்லாம் இருக்கிறாங்க, நீங்கள் அங்கே கொண்டு வரதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சாமி என்ன சொன்னார்னா, சரி இந்த மணிமுத்தாரில் போட்டு நீ திருவாரூர் கமலாலயத்தில் எடுத்துக்க, குளத்தில் எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி தான் அவர் வந்து சரி சாமியே சொன்னாலும் கூட எப்படி சாமி சொல்கிறாரு, இது எப்படி அங்கே வரும் சுந்தரருக்கு, சரி அது இதே தங்கம் வருமா வேறு தங்கம் வருமா அப்படின்னு அதில் ஒரு இதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறார். அதில் ஒன்று இதே தானே பார்க்குறது, மச்சம் பார்க்குறது எடுத்து வச்சுக்கிறார். உங்களுக்கு தானே தெரியும். அதெல்லாம் ஒரு மாற்றுரைத்த விநாயகர்னு திருவாரூரில் அந்த குளத்தோரத்தில் இருப்பார் தெரியுங்களா, அவர் தான் சாட்சியாக வச்சு உரைச்சி பார்த்தது. அந்த தங்கம் தான் நான் ஒரு பிட்டு வச்சுருக்கிறார் கையில் சுந்தரர். அப்புறம் எடுத்துகிட்டு எல்லாம் போட்டுட்டார். போய் அங்கே பரவினாச்சார்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி சாமி 12,000 பொற்காசு கொடுத்தாரு, நான் மணிமுத்தாரில் போட்டேன், திருவாரூர் குளத்தில் எடுக்க போகிறேன், நீயும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. நம்ம சொன்னாங்களாம், முன்னவாடி பைத்தியக்காரன் யாராச்சும் இருக்க முடியுமா, ஆற்றுல போட்டு குளத்தில் எடுக்க முடியுமா, பழமொழி கேட்டது இல்லையா நீயே அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா வர்றாங்க. முழுகுன்னு முழுகிறாரு, முழுகிக்கிட்டே இருக்கிறாரு, எடுக்க முடியல. அப்போ தான் வந்து அதை ஏத்தாது இருந்தறியேன் அடியேன் அந்த பாட்டு பாடுறாரு. அந்த பொன் செய்த மேனியனை பதிகத்தை அங்கே தான் பாடுறாரு, குளத்தில் தான் பாடுறாரு. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, நான் முதல்லையே உன்னை பாடியிருக்கணும், அது என்னுடைய குற்றம்தான், இருந்தாலும் இப்போ பாடுறேன், பறவையெல்லாம் நின்று பார்த்துட்ருக்கிறா, என் மனைவி வந்து இப்படி இருக்கிற பொழுது இப்படி செய்யலாமா என்று சொல்லி மனம் வருந்தி பாடுகின்ற பொழுது பொண்ணு கிடச்சிருது. அந்த 12,000 பொற்காசு கிடச்சிருது. அப்போ சேக்கிழ பெருமான் சொல்கிறாரு, அவர் குளத்தில் முழுகி எடுத்தார் இல்லையா 12,000 பொற்காசு, என்னுடைய வினைகளெல்லாம் எடுத்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த இடத்துல
அது சுந்தரரோடு சேர்ந்து சேக்கிழார் பெருமானும் உள்ள முழுகி இருக்கிறார். என்னுடைய வினையெல்லாம் வெளியில் எடுத்தது போல இருந்ததுன்னு சொல்கிறார். அப்போ தான் சொல்கிறார், உள்ளத்தில் ஒரு துலக்கம் இல்லோம் உலகுய இருண்டதெருக்களத்து முதுகுண்டதரு கனகம் ஆற்றினில் இட்டு வளத்தில் மலிந்து ஏழுலகம் வணங்கு பெறும் திருவாரூர் குளத்தில் எடுத்தார் வினையின் குழிவாய் நின்று எம்மை எடுத்தார் அப்படின்னு. அவர் பொண்ணை மட்டும் எடுக்கல, என்னுடைய வினையும் சேர்த்து எடுத்திருக்கிறார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அங்கே சொல்வார். அது மாதிரி இந்த இடத்துல ஒரு மனத்திறத்தின் அங்கு நிகழ்ந்தது மொழிவேன் உய்ந்தேன் அப்படின்றார். மொழிவேன் என்று சொல்லுவது என்ன? எதிர்காலம். உய்ந்தேன் என்று சொல்லுவது இறந்த காலம். சுந்தரருடைய வரலாற்றில் அவ்வளவு சுவையான செய்திகள் அங்கங்கே கொட்டி கிடக்கு. சேக்கிழார் பெருமானே அப்படி ஒவ்வொரு இடத்தையும் அப்படி ஒரு இதாக ஆழமாக சொல்கிறார். இதெல்லாம் ரொம்ப அருமையான சுவையான பகுதி என்று சொல்லி அடுத்து 27 பாட்டு நாம் இன்றைக்கி சிந்திச்சிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, நம்முடைய ஏயர்கோன் கலிக்காம நாயனுடைய குருபூசை. ஏயர்கோன் கலிக்காம நாயனார் யார் அப்படின்னா, அவர் பெருமங்கலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பதியில் ஒரு குறுநில மன்னராக இருந்தவர் தான் ஏயர்கோனார். ஏயர் அப்படிங்கிறது குடியினுடைய பெயர். அவர் ஒரு வேளாளர் குலத்தை சார்ந்தவர் தான். அவருடைய மனைவி யார் அப்படின்னா, அதுதான் ரொம்ப முக்கியம். மானக்கஞ்சார நாயனாருடைய மகள் தான் அவருடைய மனைவி. திருமணத்துக்கு முந்தின நாள் கூந்தல் அறிஞ்சு வாங்கிட்டு போனார் இல்லையா பெருமான். திருமணத்துக்கு முந்தின நாள் யாராவது அறிஞ்சு கொடுக்க முடியுமா? அந்த காலத்தில் என்ன செய்வாங்களாம், யாராவது பெரியவங்க வந்தால் குழந்தைகளை ஆசீர்வாதம் வாங்கி சொல்லுவாங்களாம். இப்போ அடியார் வீட்டில் செய்கிறாங்க, தப்பு இல்லை, செய்கிறாங்க. அப்படி ஆசீர்வாதம் வாங்குற பொழுது அந்த பெண் குழந்தை வந்தது. அந்த பெண் குழந்தை பார்த்தாரு, நாளைக்கு அவளுக்கு திருமண சாமி அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், சோபனம் ஆகுக அப்படின்னார், மங்களம் நடக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குழந்தையினுடைய கூந்தல் நல்லா இருக்குது, எனக்கு பஞ்சவடிக்காகுன்னு சாமி சொன்ன உடனேயே அப்போவே நாளைக்கு கல்யாணங்கிறதெல்லாம் மானக்கஞ்சார நாயனார் நினைக்கல, அப்போவே அறிஞ்சு கொடுத்தார். திருமணத்துக்கு போகிற பெண்ணை அப்படி தலை அடியோட கூந்தலை அறிஞ்சு கொடுக்கறதுன்னா யாராலையும் முடியாது. அவர் செய்தார். அப்புறம் அந்த நேரத்தில் தான் ஏயர்கோனார் வர்றாரு. திருமண மாப்பிள்ளை கோலத்தில் வர்றார். அவர் வர்றதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போயிடுது. எல்லாம் முடிஞ்சு பெருமான் திருவடிக்கு மாமனார் சிவலோகமே போயிடுறார். கொஞ்சம் வருத்தப்படுறாரு, கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா இந்த காட்சியை நம்மளும் பார்த்துருக்கலாமேன்னு சொல்லி. அந்த பெண் பிறந்ததுனால அவருக்கு முக்தி கிடைச்சதான். சேக்கிழார் பெருமான் சொல்லாருங்க. என்ன சொல்லாருன்னா, நல்ல அருமையான இடம். இப்பிறவி கொடும் சோலை பிழைக்கும் நெறி தமக்குதவ பெண்கொடியை பெற்றெடுத்தார் அப்படின்னார். பெண் குழந்தை பிறந்த சாதாரணமாக இல்லை, அவங்களுக்கு பிறப்பு நீங்கும் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த சரியத்தில் சொல்கிறார். இப்பிறவி கொடும் சோலை பிழைக்கும் நெறி தமக்குதவ பெண்கொடியை பெற்றெடுத்தார் அப்படின்னார். அவருக்கு அந்த பெண் குழந்தை பிறந்ததுனால அவருடைய பிறப்பே நீங்குச்சான். அந்த பெண் தான் ஏயர்கோனாருடைய மனைவிங்க. ஆமாம், அதாவது நம்ம பெரிய புராணத்தில் மாமனாரும் நாயன்மார், மருமகனும் நாயன்மார். மானக்கஞ்சார நாயனார் மாமனார், ஏயர்கோன் கலிக்காம நாயனார் மருமகன். கணவன் மனைவி நாயன்மார், மங்கையர்க்கரசியார். அதே மாதிரி நின்றசீர் நெடுமாறன். அதே மாதிரி அப்பா மகன் அப்பா அம்மா மகன் சுந்தரமூர்த்தி சாமிகள், சடைய நாயனார், அப்புறம் இசைஞானி பிராட்டியார். எப்படி பாருங்கள், குடும்பமாக நாயன்மாராக இருக்கிறத நம்ம சைவத்தில் தான் பார்க்க முடியும். அதான் ஒரு பெரிய பெருமை. ஏயர்கோனார் அப்படி அந்த பகுதியில் 2 தொண்டு செய்து கொண்டிருந்தவர். திருப்புன்கூர் பெருமானுக்கு நிறைய தொண்டு செய்திருக்கிறார். திருப்புன்கூர் பெருமானுக்கு அப்புறம் அடியார் பெருமக்கள் 2 தொண்டு செய்தவர் அவர். அப்படி செய்து கொண்டு வருகின்ற பொழுது அவருக்கு என்னன்னா, மனசுக்குள்ள சுந்தரர் மேலே ஒரு கோபம். என்ன கோபம்னா, சிவபெருமான் எவ்வளோ பெரியவர், இந்த பிரபஞ்சத்துக்கே தலைவர் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு பரம்பொருளை தன்னுடைய மனைவி தன்னுடைய ஊடலை தீர்ப்பதற்கு ஒரு பெண்ணோட வீட்டுக்கு, தன்னுடைய மனைவியினுடைய வீட்டுக்கு தூது செல்ல விடுப்பதா, அவரே போகிறன்னு சொன்னாலும் இவர் போக சொல்லலாமா? மனசுக்குள்ள ஆழமான அவர் மேலே ஒரு கடுமையான கோபத்தில் இருக்கிறார். அவரே இது நினச்சாவே எனக்கு அப்படியே மனமெல்லாம் அப்படியே நடுங்குது என்று சொல்லி ரொம்ப கோபத்தில் இருக்கிறார். அப்படி கோபத்தில் இருக்கிற பொழுது சாமி என்ன பண்ணுறார் அப்படின்னா, சாமிக்கு சுந்தரர் செஞ்சது எதுவுமே தப்பு கிடையாது. ஏன்னா சுந்தரர் எல்லாமே தோழர் இல்லையா. சரி, எப்பட்றா இவரை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கடுமையான ஒரு வயிற்று வலியை கொடுக்குறார். யார்? ஏயர்கோனாருக்கு கடுமையான வயிற்று வலி. அந்த வயிற்று வலி கொடுத்துட்டு அவர் படாத பாடுபடுறார். அப்போ அவருடைய கனவுல போய் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வயிற்று வலி சுந்தரன் வந்தால் தான் நீங்கும், அதனால் சுந்தரன் தான் இந்த வயிற்று வலி நீக்குவார் என்று சொல்லுகின்ற பொழுது அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் ஏயர்கோனார் சொல்கிறாரு, எம்பிரான்
எந்தை தந்தை தந்தையம் கூட்டமெல்லாம் தம்பிரா நீரே என்று வழி அடிமை செய்யக்கூடியவங்க நாங்கள். நான் மட்டுமல்ல, எங்கள் அப்பா, அப்பாவோட அப்பா, அவங்க அப்பா, நாங்கள் பாரம்பரியமாக செவருமானே தலைவர் என்று சொல்லி வழியாக அடிமை செய்கிறோம். வம்பன ஆண்டு கொண்ட ஒருவன் வந்து தீர்ப்பதா? வம்பன ஆண்டு கொண்டது யார்? சுந்தரர் இல்லையா? அப்படி ஒருவன் வந்து தீர்ப்பதா? இந்த சூளை நோயோடவே நான் போயிடுறேன், இந்த சூளையோடவே நான் இருந்துக்கிறேன், அவன் வந்து தீர்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியாக இருக்கிறார். அப்போ சாமி என்ன பண்ணுறாருன்னா, சுந்தருடைய கனவுல போய் ஏயர்கோனார் வந்து ரொம்ப சூளையால் அவதிப்பட்டு இருக்கிறாரு, நீ போய் அதை தீர்த்து வைக்கணும், நீ போய் அவருக்கு அந்த சூளையை தீர்க்கணும்னு சொல்லி சாமி வந்து சுந்தருடைய கனவுல சொல்லிடுறார். சுந்தரரும் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர் கோபமாக இருக்கிறாருங்கிறது சுந்தரருக்கு தெரியாது, வயிற்று வலியோடு இருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். நேராக அவர் வந்து அங்கேருந்து பெருமங்கலம்ங்கிற ஊருக்கு வர்றார், ஆரூர்லேருந்து பெருமங்கலம் வர்றார். அப்படி பெருமங்கலம் வரக்கூடிய செய்தி ஏயர்கோனுக்கு போகுது, இந்த மாதிரி சூளை தீர்ப்பதற்காக சுந்தரர் வராரு அப்படின்னு சொன்ன உடனேயே, இந்த சூளை வந்து சுந்தரர் தான் தீர்க்கணும்னா இந்த சூளையோடு சேர்ந்து நானே போயிறேன்னு சொல்லி தன்னுடைய உடைவாளை எடுத்து குத்திக்கிறேன். அப்படி குத்தி சூளையும் போயிடுச்சு, அவருடைய உயிரும் போயிடுச்சு, குடலெல்லாம் சரிந்து ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறார். அப்படி ரத்த வெள்ளத்தில் கிடக்கிற பொழுது அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஏயர்கோனருடைய மனைவியார் மானக்கஞ்சாருடைய மகள் தானும் அவரோட உயிர் போகணும்னு நினச்சாங்க. இனிமேல் இந்த உலகத்தில் வாழக்கூடாது, நம்மளும் அவரோடவே போயிடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி முடிவு பண்ணியாச்சு. வந்து எல்லோரும் சொல்கிறாங்க, சுந்தரர் வந்திருக்கிறார், சுந்தரர் வந்து பெருமங்கலம் பக்கமாக வந்தாச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே அம்மா என்ன பண்ணாங்களாம், அந்த பெண்ணு, சரி சுந்தரர் சிவபெருமானுடைய தோழர், அதனால் நம்ம அழுகையை நிறுத்துங்கள் என்று சொல்லி அந்த அம்மா சொல்லுது. அழுகையை நிறுத்த சொல்லி அந்த வீட்டை என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பூரண கும்பமெல்லாம் செய்து அப்படியே வாச கமலங்கள் எல்லாம் செய்து அப்படியே வாச நீர் தெளித்து வாழை மரங்களெல்லாம் கட்டி அப்படியே அந்த இடத்த வந்து மங்கள கோலமாக மாற்றினாங்க. கணவன் இறந்து உள்ளே இருக்கிறார், ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறார். ஆனால் அந்த சுந்தரர் வந்தாச்சுன்னு அந்த செய்தி கேட்ட உடனேயே அந்த பெண், ஏன்னா அந்த அம்மா யாருன்னா அடியாருடைய மனைவி இல்லைங்களா, அதனால் அந்த பக்குவம் அதெல்லாம் அப்படியே மாறி போச்சு. அந்த நிலைமையே அப்படியே அந்த அம்மா தலைகீழாக மாற்றிடுச்சு. அந்த இறந்து போன கணவன் அப்படிங்கிறது அங்கே இல்லை, ஒரு மங்களகரமாக மாற்றியாச்சு. அப்படி மாற்றின பிறகு அவர் வரார். அப்படி வந்த உடனேயே அவருக்கு அப்படியே மாலைகள் எல்லாம் போட்டு அவரை வரவேற்று அவர் போய் ஒரு இருக்கையில் அமரச் செய்து அப்படி அந்த சுகமான ஒரு இருக்கை கொடுக்குறாங்க. அதில் அமர்ந்திருக்கிற பொழுது அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்ருக்கிறாங்க. அப்போ வந்து சுந்தரர் கொஞ்சம் காலதாமதமாகுது. சுந்தரர் வந்து எனக்கு அவர் சீக்கிரமாக பார்க்கணும், அவரோட போய் அவருடைய சூளை நோயை தீர்த்து நான் அவரோட இருக்கணும் என்று சொல்லி சொல்கிறாரு. அப்போ வந்து சொல்கிறாங்க, அல்ல ஒன்றும் இல்லை, அவர் வந்து கொஞ்சம் உறக்கத்தில் இருக்கிறாரு, அதற்கு கொஞ்சம் காலதாமதமாகும், கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் சொல்கிறார், என் மனம் தெரியவில்லை அப்படின்னா, நீங்கள் சொன்னாலும் என் மனம் தெரியவில்லை என்று சொல்லி அவர் உடனே பார்க்கணும்னு சொல்லி உள்ளே போகிறார். அப்படி உள்ளே செல்லுகின்ற பொழுது இரத்த வெள்ளத்தில் அப்படியே சரிஞ்சு கிடக்கிறார் ஏயர்கோனார். அந்த வாளைவை எடுத்து இவர் வந்து தன்னை குத்திக்கிறதுக்காக இனி நானும் இவரோடு போவேன் என்று சொல்லி அப்படி எடுக்கின்ற பொழுது அவர் உயிர் பிழைத்தர்றார். அவர் எழுந்திருச்சு அந்த வாளை பிடிச்சிட்றார். பெருமானுடைய திருவருளால் ரெண்டு பேரும் ஒருத்தர் வணங்கி கொள்ளுகிறார்கள். வணங்கி கொண்டு அதற்கு பிறகு அங்கே பெருமானுடைய திருவருள் இரண்டு பேரும் நல்ல நண்பர்கள் ஆகி கொள்ளுகிறார்கள். அதற்கு பிறகு ரெண்டு பேரும் அந்த திருப்புன்கூர் பெருமானை வழிபாடு செய்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே தான் அந்த நாளன் என்று சொல்லக்கூடிய பதிகத்தை சுந்தரர் பாடுறார். அந்த பதிகத்தில் தான் இவர் வந்து, அதாவது ஒரு காலத்தில் அந்த பெருமங்கலத்தில் மழை இல்லை, அந்த மழை இல்லாது இருந்த அந்த பெருமங்கலத்தில் வந்து நல்ல மழை பெய்யணும்னா 12 வேலி நிலம் எழுதி வைக்கிறேன்னு சொல்லி சாமிகிட்ட விண்ணப்பம் செய்கிறார். யார்? நம்முடைய ஏயர்கோனார். 12 வேலி நிலத்தை எழுதி வைக்கிறார். மழை பெய்யுது, பெஞ்ச மழை நிற்கிறதே இல்லை, அப்படியே பெய்ந்து கொண்டே இருக்குது. மழை பெஞ்சால் நிற்கணும் இல்லை, நிற்காதே மழை பெஞ்சால் அது என்ன பிரயோஜனம்? அதனால் நிறுத்துறதுக்கு மறுபடியும் 12 வேலி நிலம் எழுதி வைக்கிறேன்னு சொன்னதுக்கு பிறகு தான் மழை நிற்கிது. அப்போ திருப்பன்கூர் பெருமான் என்ன பண்ணார்? 24 வேலி நிலத்தை ஏயர்கோனார் வாங்கியிருக்கிறார். இந்த செய்தியை வந்து வையகம் முற்றும் மாமலை பொழிந்துங்கிற பதிகத்தில் சுந்தரர் பாடியிருக்கிறார். சுந்தரருடைய அந்த தேவாரத்தில் வச்சு இவர் அந்த 12 வேலி நிலம் கொடுத்தது மலை பொழிவதற்கு, மலை நிற்பதற்கு 12 வேலி நிலம் கொடுத்தது, மொத்தம் 24 வேலி நிலம் கொடுத்ததை வந்து சுந்தரமூர்த்தி சாமிகள் அந்த நாளன் என்று சொல்லக்கூடிய பதிகத்தில்
வச்சு பாடியிருக்கிறார். இதெல்லாம் சரியத்தில் இருக்கக்கூடியது. அதற்கு பிறகு 2 பெருமக்களும் அப்படியே கொஞ்ச நாள் திருவாரூரெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு அப்புறம் நம்முடைய ஏயர்கோனார் வந்து திருவடி பேர் அடைகிறார். ஏயர்கோனாருடைய புராணத்தில் 409 பாடல்களில் வெறும் 36 பாடல் மட்டும்தான் ஏயர்கோனார் பற்றி, மற்றது எல்லாமே சுந்தரர் பற்றி. சங்கிலி நாச்சியார் திருமணம், சங்கிலி நாச்சியார் அங்கே கண் போனது, கண் பெற்றது, எல்லாமே புகழூரில் பொருள் பெற்றது, குண்டையூர் கிளார் இடத்துல நெல் பெற்றது, இதெல்லாமே வந்து அதில் தான் வருது. இப்படியெல்லாம் ஏயர்கோனார் வந்து இன்றைக்கி அவருக்கு இன்றைக்கி சுவாதி நட்சத்திரங்களா, இன்றைக்கி என்ன நட்சத்திரம்? ரேவதி நட்சத்திரம். இன்றைக்கி ஆனி மாதம் ரேவதி நட்சத்திரம். ஏர்கோன் கலிக்காம நாயனார் வந்து நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர். அவருடைய குரு பூஜை முடிச்சுட்டு அதற்கு பிறகு நம்ம பள்ளியறை பூஜைக்கு செல்லலாம் என்று சொல்லி இதோடு நாம் இன்று நிறைவு செஞ்சுக்கலாம். இதுக்கு சரிதை விரிவாக வேணும்னா நீங்கள் இதில் பார்த்துங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கிறது, காலையிலேயே அனுப்பிச்சாச்சு, பார்த்துங்க. சுந்தருடைய வரலாறுலாம் கொஞ்சம் அதில் பேசியிருக்கு. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலி துள்ளமும் மங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்மிகள் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். இதான் இந்த குரு பூஜை வந்து அழைப்புதல் வந்திருக்கு. அன்பர் எல்லோரும் வாங்கிக்க, அவசியம் எல்லாம் கலந்துக்குங்க.